ஒரு கோயிலை திறந்தால் இந்துக்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு சர்ச் திறந்தால் கிறிஸ்தவர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு மசூதி திறந்தால் இஸ்லாமியர்களுக்கு மகிழ்ச்சி, ஒரு நூலகம் திறந்தால் புத்திசாலிகள் அனைவருக்கு மகிழ்ச்சி, ஒரு பள்ளிக்கூடம் திறந்தால் அது நம்மை படைத்த கடவுளுக்கே மகிழ்ச்சி என்று சொன்ன தாத்தாவின் புகழ் பாட தமிழ் தேசியத்தின் ஒற்றை நம்பிக்கை தமிழர் என்கின்ற இனமுண்டு, தனியே அவர்க்கொரு குணம் என்று திசைகள் தோறும் முழங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வஞ்சிக்கப்பட்ட தமிழர்களுக்கு வரமாய் வந்த எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் இப்பொழுது உங்கள் முன்னிலையில். எழுத்தறிவித்தவன் இறைவன் என்கிறது தமிழ். எப்படி பார்த்தாலும் நமக்கு எழுத்தறிவித்த இறைவன் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள்தான். அவரால் கல்வி அறிவு பெற்ற பிள்ளைகள் தன்னுடைய தாத்தாவிற்கு நன்றி வணக்கம் செலுத்துவதற்காக அவர் உலவிய மண்ணில் நின்று பெருந்தலைவரின் பெரும்புகள் போற்றுவோம் என்ற இந்த எழுச்சிமிக்க வணக்க நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்விலே இன உணர்வும் மான உணர்வும் கொண்டு உணர்வு எழுச்சியோடு ஒன்று கூடி நிற்கிற என்னுடைய உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற என்னுயிர் சொந்தங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். தொட்டனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்கிறார் வள்ளுவ பெருமகனார். கண்ணுடையர் என்பவர் கற்றோர், முகத்திரண்டு புண்ணுடையவர் கல்லாதவர் என்கிறார். கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு கல்வியின் பெருமையை தமிழ்மறை எடுத்து ஓதுகிறது. கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு என்கிறது. எண்ணற்ற நமது முன்னவர்கள் கல்வியின் பெருமையை எடுத்து நமக்கு அறிவுறுத்திய போதிலும் முழுமையான கல்வி அறிவு பெற்ற மக்களாக நாம் மாறவில்லை. சாதி இரண்டொழிய வேறில்லை, சாற்றுங்கால் நீதி வழிவா நெறிமுறையில் என்று போதித்த அவை பெருமாட்டி கூட பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றுதான் வலியுறுத்துகிறார். சாதிகள் இல்லையடி பாப்பா, குலத்தாட்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறையுடையோர் மேலோர் என்றுதான் பெரும்பாவளன் பாட்டன் பாரதி பாடுகிறான்.
கல்வி சிறப்பு, கல்வி அருமை, கல்வி பெருமை. ஆனால் நம்முடைய தாத்தா பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் வருவதற்கு முன்பு நம் எல்லோருக்கும் கல்வி வந்து சேரவில்லை. கல்வி மறுக்கப்பட்ட சமூகத்தின் மக்களாக நாம் இருந்தோம். கல்வி கற்று அவரவர் குலத்தொழிலை, செருப்பு தைப்பவன் மகன் செருப்பு தான் தைக்க வேண்டும், நெசவு செய்கிறவன் மகன் நெசவைத்தான் செய்ய வேண்டும், பண்டங்கள் பானை செய்பவர்கள் அதை பானைதான் செய்ய வேண்டும், இப்படிப்பட்ட முறைதான் இருந்தது. மாறி நாம் கல்வி கற்போமையானால், மாற்று பணிக்கு செல்வோமையானால், அடுத்த பிறப்பில் அடுத்த ஜென்மத்தில் வாயாலே தின்று வாயாலே மலம் கழிக்கும் வௌவால் முகத்தை கொண்ட மைத்ராச ஜோதிகனாக பிறப்போம் என்றுதான் சாஸ்திரங்கள் சபித்தது. நீ அடுத்த ஜென்மத்தில் நாயாக பேயாக, இந்த ஜென்மத்தில் படித்து மனிதனாக என்று படிக்க வைத்தவன் நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். இங்கே அன்றைக்கு முதல்வராக இருந்த முதறிஞர் ராஜாஜி அவர்கள் நிதி பற்றாக்குறை என்று சொல்லி 6000 பள்ளிக்கூடங்களை மூடிவிட்டார். நம்முடைய தாத்தா முதல்வர் பொறுப்பேற்ற பிறகு 6000 பள்ளிக்கூடங்களையும் திறந்த, அதற்கு மேலே பல ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்களை திறந்தார். இன்று நன்கு கற்ற கல்வி அறிஞர்கள், மேதைகள் எல்லாம் சொல்வது அருகமைவு பள்ளிகள். ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு சிற்றூருக்கும் ஒரு தொடக்க பள்ளி, 3 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு உயர்நிலை பள்ளி, 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு ஒரு மேல்நிலை பள்ளி என்றுதான் இன்று இருக்கிற கல்வியில் மேம்பட்ட அறிஞர் பெருமக்கள் வலியுறுத்துகிறார்கள். அதை அன்றே நிறைவேற்றி காட்டிய பேரறிஞர் பெருந்தகை நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். எல்லா சிற்றூர்களிலும் ஒரு தொடக்க பள்ளியை நிறுவினார். அவர் நிறுவிய தொடக்க பள்ளியில் படித்த பிள்ளைகள் தான் இங்கு ஏராளமாக குடியிருக்கிறோம். ஆனால் இன்று அந்த பள்ளிகளை எல்லாம் மூடிய பெருமக்கள் இவர்கள். அவன் தெருவுக்கு தெரு பள்ளிக்கூடங்களை திறந்து படிக்க வைத்தான். திராவிடர்கள் வந்தார்கள், தெருவுக்கு தெரு மதுக்கடைகளை திறந்து நம்மை குடிக்க வைத்தார்கள். இங்கே காட்டினார்களே, அவன் எண்ணற்ற அணைகளை கட்டினான், ஒரு துணையும் கட்டவில்லை. இவர்கள் ஒரு அணையும் கட்டவில்லை, பல துணைகளை கட்டினார்கள், பல துணைகளை கட்டினார். எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது பாருங்கள். அவருடைய சிந்தனை செயல்பாடும் இவர்களுடைய சிந்தனை செயல்பாடும். பள்ளிக்கூடம் திறந்தாயிட்டு படிக்க ஒரு பிள்ளைகளும் வரலை. என் அன்பு சொந்தங்களே, மனிதனின் இயல்பு, பெரும்பாலான மனிதர்களினுடைய இயல்பு, தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கக்கூடாது. இதுதான் பெரும்பாலான மானுட சிந்தனையாக இருக்கிறது. எனக்கு 2 கண்ணும் போனாலும் பரவாயில்லை, என் எதிரிக்கு 1 கண்ணாவது போய்விடும். இதுதான் இவருடைய விருப்பமாக இருக்கிறது. இப்படிதான் இந்த சமூகம் இருக்கிறது. ஆனால் ஒரு தலைவன் வந்தான், தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, தன் தேசத்தின் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான். தான் படிக்காத கல்வியை, தனக்கு கிடைக்காத கல்வியை தன் நாட்டு பிள்ளைகள் எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தான். ஒரு பிள்ளைகளை கூட பெறாத அவன் ஒட்டுமொத்த நாட்டின் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகள் போல நேசித்து படிக்க வைத்து கல்வியறிவு பூட்டினான்.
ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான். வளத்திலேயே சிறந்த வளம் அறிவு வளம்தான். அந்த அறிவு வளத்தை பெருக்கிய பெருந்தகை நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். வாகனத்தில் போய்கொண்டிருக்கிறார். ஒருவன் ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறான். ஒரு சிறுவன் பள்ளிக்கூடத்துக்கு ஏன் இவன் படிக்கப் போகவில்லை, வண்டியை நிறுத்திவிட்டு ஓரமாக போய் அவனிடத்திலே, தம்பிங்க வா, ஏன் நீ படிக்க போகல அப்படின்னா, படிக்க போனா சோறு யார் போடுறது, நீயா போடுவாயின்னு கேட்கிறான். அவர் முதலமைச்சர் காமராஜன் அவனுக்கு தெரியாது, யாரோ ஒரு பெரியவர் கேட்கிறாருன்னு நினைச்சு சொல்றான். தூக்கி வாரி போடுது. ஆடு மாடு மேய்க்க போனாதான் ஒருவேளை சோறாவது கிடைக்குங்கிறான். அப்ப வறுமை, வயிற்றில் பசி, வயிற்று பசி இருக்கும் போது அறிவு பசியை தேடாது, வந்துடுறாரு. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போறாரு. சுதந்திர தினம் கொடியேற்ற போறாரு. நீ வரிசையில் நிக்கிற பிள்ளைல ஒரு பிள்ளை மயங்கி விழுந்துறான். என்னன்னு கேட்கிறாரு. சாப்பிடல. ஏன் சாப்பிடலன்னு, சாப்பாடு இல்ல. அப்ப பசியோடு இருக்கும் போது பிள்ளைகளுக்கு பாடம் நடத்தினால் மண்டையில் ஏறாது. பசி வந்தால் 10ம் பறந்து விடும் என்கிறார் அறிவு மூதாட்டி அவ்வை. மானம், குடிப்பிறப்பு, தானம், தவம், கல்வி, ஒழுக்கம், காமம் எல்லாம், தொழில் முயற்சி எல்லாம் போயிருங்கிறார். 10ம் பறந்து போயிருங்கிற. அப்ப அந்த பசி வயிற்றில் இருக்கும் போது அறிவு பசியை தேடாது. அப்ப ஒருவேளை உணவளித்தாவது நம் பிள்ளைகளை படிக்க வைத்து விடுவோம். இதுதான் பிச்சை புகினும் கற்கை நன்றே. அப்ப பணம் இல்ல. என் தம்பி சொன்ன மாதிரி 41 கோடி தான். அப்ப காசு இல்ல, என்ன பண்றதுன்னு தெரியல. இருக்கிற கல்வித்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்கிறாரு, என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஐயா, நமக்கு ஒரு அப்படிலாம் அவ்வளவு சோறு இல்ல, பள்ளிக்கூடத்திலும் போடுறதுக்கு பணம் இல்லையான்னு. இருக்கிற வரை போடுங்க. நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சுட்டா அவன் நாட்டை எதிர்காலத்தை காப்பாத்தி விட்டுருவான். எதிர்காலத்துல நாட்டை காப்பாத்தி விட்டுருவான். எப்படியாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோம். இருக்கிற வரை போடுங்க. இல்லைன்னா என்கிட்ட சொல்லுங்க, நான் ஊராம் போய் மடியேந்தி பிச்சை எடுத்துக்கிட்டாவது நம்ம பிள்ளைகளை படிக்க வச்சிருவோன்றாரு. இதைத்தான் அறிவு மூதாட்டி அவை பிச்சை புகினும் கற்கை நன்றே என்றான். தன் பிள்ளைகளுக்கு கற்பிப்பதற்காக பிச்சை எடுத்துக் கொண்டு வருகிறேன் என்று ஒரு தலைவன் இந்த நாட்டில் சொல்லியிருக்கிறான் என்றால் அது பெருந்தலைவன் நம் தாத்தன் காமராஜர் தான். அப்படி படிக்க வைத்தார். அப்போது பிள்ளைகள் அப்பவும் நிறைய பேர் வரல. இது காரணம் என்ன? போட்டுக்கிற நல்ல துணிமணி இல்ல. சரி, இலவசமா உடை தருகிறேன் என்று சீருடை திட்டத்தை கொண்டு வந்தார். வகுப்பறையில் ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்ற பாகுபாடு இருக்கக்கூடாது. மாணவ பிள்ளைகளுக்கு பிஞ்சு நெஞ்சுக்குள் ஏற்றதாழ்வு என்கிற அந்த நஞ்சு விதை விழுந்து விடக்கூடாது என்று ஒரு தலைவன் எண்ணினான். ஒரே மாதிரி சீருடை திட்டத்தை கொண்டு வந்தான். அதுக்கப்புறம் வரல. உடையும் கொடுத்தாச்சு, உணவும் கொடுத்தாச்சு, வரல. பெரும்பாலான பிள்ளைகள் வரல. காரணம், எழுதி படிக்க ஏடில்லை, சிலேடில்லை. அதையும் தருகிறேன் என்று இலவச நோட்டு புத்தகமும் கொடுத்து நம்ம எல்லாம் படிக்க வைத்து இன்றைக்கு ஆளாக்கி இருக்கிறான் என்றால் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் தான். தமிழ் சமூகம் நன்றி ஒருவனுக்கு சொல்ல வேண்டும் என்றால் அவனுக்குத்தான். கல்விக்கு கடவுள் என்று கலைமகளை சரஸ்வதியை வழிபட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண் வடிவத்தில் நம்முடைய சரஸ்வதி நடந்து வந்து கொண்டிருப்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம படிக்கலைன்னா என்ன, இந்த பயவுல எல்லாம் படிச்சா என்ன, படிக்காம நாசமா போனா நமக்கு என்ன என்றுதான் நினைப்பார்கள். அப்படிதான் நினைப்பார்கள். எந்த நடிகனுடைய மகன் அந்த நடிகனுடைய ரசிகர் மன்றத்தில் இருந்திருக்கான்? யாராவது ஒருத்தன் சொல்றான்? யாராவது சொல்லு. எந்த நடிகனுடைய மகன் அந்த நடிகனுடைய ரசிகர் மன்றத்தில் நின்று கூட்டத்தில் சிக்கி செத்துருக்கான்? யாராவது சொல்ற? என்ன எப்படி இருக்கு?
படிக்க வைத்து அறிவார்ந்த ஒரு நாகரிகம் பெற்ற பண்பாடு கொண்ட சமூகமாக மாற்ற வேண்டும் என்று நமது முன்னவர்கள் துடித்தார்கள். இன்னைக்கு எங்க போய் நிக்குது பேரு? காமராஜர் என்பவனுடைய ஆட்சி அல்ல, அவன் பிறந்து வளர்ந்த பெருமை மிக்க தமிழ் தேசிய இனத்தின் ஆழம் சார்ந்த ஆட்சியை நம் உயிர் தலை தாத்தன் நம்முடைய தாத்தா காமராஜர் அவர்கள் தந்தார்கள். தமிழனின் அறம் சார்ந்த ஆட்சியை அவர் செலுத்தினார், இந்த மண்ணிலே நிறுவி காட்டினார். இன்னைக்கு இருப்பது போல ஊழல் லஞ்சம் இல்லை, உண்மை நேர்மை, ஆடம்பரம் இல்லை, எளிமை, தூய்மை, பொது வாழ்க்கையில் தூய்மை. எலும்பும் நரம்பும் ரத்தமும் சதையுள்ள ஒரு மனிதன் 50 ஆண்டுகளுக்கு முன் இந்த நிலத்தில் இப்படி ஒரு உண்மையான நேர்மையான ஒரு மகன் உலகி இருக்கிறான் என்பதை எவனும் நம்ப மாட்டான். இப்படி ஒரு மனுஷன் வாழ்ந்திருக்கான் என்பதை. அரசியலில் புனிதம் என்ற சொல்லுக்கு பொருளாக வாழ்ந்தவன் நமது தாத்தன் காமராஜர் அவர்கள். இன்றைக்கு அரசியல் செய்பவர்களுக்கெல்லாம் புரட்டி புரட்டி படிக்க வேண்டிய அகராதியாக வாழ்ந்தவன் பெருந்தலைவன் காமராஜர் அவர்கள். அவனுக்கு முன்னே மணிமகுடம் வைக்கப்பட்டது. அவன்தான் காளிக்கு தலையை வெட்டி வைத்த கபாலிகனாக காலத்தை முடித்தான் என்கிறார் கவிஞர் மு. மேத்தா அவர்கள். ஒருவருக்கும் பொல்லாது நினைக்காத நெஞ்சன், உரிமையுள்ள ஒவ்வொருவருக்கும் உதவுகிற பண்பாளன், அறுவருக்கும் வாதுகளில் அலையா சொல்லன், அமைதியாக பணியாற்றும் பண்புமிக்க தொண்டன்கிறது. திருவிருக்கும் காந்தி மகான் கொள்கையை தாங்கும் தேசபக்தன், உழைப்பதனால் உயர்ந்த செம்மல், மறுவிருக்கும் ஆசைகளில் மனம் செல்லாமல் மனம் நாடாமல் வாழ்கிற முதலமைச்சர் காமராஜர் வாழ்கவே என்று நம்முடைய தாத்தா நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பாடுகிறார்கள். அந்த பெருந்தலைவரின் பெரும்புகளை நாம் போற்றிக் கொண்டிருக்கிறோம். அவருடைய ஆட்சி காலத்தில் 50 ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய மிகச்சிறிய வயதில் நம்முடைய தாத்தா, நம்முடைய அப்பா, பெரியப்பா இவர்கள் காலத்தில் நிகழ்ந்த அந்த நல்லாட்சியும் இன்று நடந்து கொண்டிருக்கிற ஆட்சியும் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டும். ஐயா நெல்லை ஜெவமணி அவர்களும் கவிஞர் எஸ்.டி. சுந்தரம் என்பவரும் தாத்தா அவர்களை போய் சந்திக்கிறார்கள். ஆட்சியில் நிறைய திட்டங்கள், செயல்கள் எல்லாம் பாராட்டுக்குரிய திட்டங்களாம் வந்து நிறைவேற்றி கொண்டிருக்கிறார். அப்போது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஐயா நம்ம நிறைய நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்துட்டோம், அதையெல்லாம் ஒரு படமா எடுத்து அப்படியே திரையரங்கில் போட்டு காட்டினோம்னா, அதை நியூஸ் ரீலா போட்டு காட்டினோம்னா நல்லா போய் சேரும், மக்கள் இன்னும் நம்மளை நிறைய ஆதரிப்பாங்க, நமக்கு நிறைய வாக்குகள் வரும் என்று பேசுறார். அப்படியே என்னென்ன திட்டமெல்லாம் நிறைவேற்றியிருக்கோம் ஐயா? ரோடு போட்டிருக்கோம், ஆமா, அப்புறம் பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், ஆமா, அப்புறம் அணைகள்லாம் கட்டியிருக்கோம். சரி, இப்ப குந்தால நீங்க அணை கட்டியிருக்கிறீங்க, இப்ப அதை நாங்க எங்களை மாதிரி ஆளுகை எடுத்து பேசும்போதுதான் தெரியுது, ஐயா ஒரு பெரும் பாறையை உடைச்சு கொண்டு போய் அதுல இருந்து தண்ணியை கொண்டு வந்து அணையை கட்டுறதெல்லாம் எப்படியா மக்களுக்கு தெரியும்? அதை படமா எடுத்து போட்டோம்னா தாயா நல்லா தெரியும், அதை எடுத்து போட்டு காட்டினோம்னா நல்லதுயா அப்படின்னு. அப்படியா? இப்ப பள்ளிக்கூடம் கட்டினதுல என்ன நடக்குது? பிள்ளைகள்லாம் படிக்குது இல்ல, ரோடு போட்டான் சொன்னா நடக்குது. இப்ப அணை கட்டினா அதுல எல்லாம் நீரை பயன்படுத்தி வேளாண்மை செய்யறாங்களா? விவசாயி செய்யறாங்க. அப்ப அதுல தான் அவனுக்கு தெரியுத. அப்புறம் எதுக்கு படம் போகிற காட்ட சொல்ற? சரி, எவ்வளவு செலவாகும்? ஐயா ஒரு 3 லட்சம் செலவாகும்யா. அடபாவி எந்திரிச்சு போட்டேன், இதுக்கு நான் 10 பள்ளிக்கூடம் கட்டி பிள்ளைகள் என்ன நல்லா படிக்க வச்சிருவேன்றாப்ல. தான் செய்கிற செயலை
அதை சாதனை என்று கருதவில்லை, இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தான் செய்ய வேண்டிய கடமை என்று ஒரு தலைவன் கருதினான். அதை அவன் விளம்பரப்படுத்தி புகழை தேடிக்கொள்ள விரும்பவில்லை. அதற்கு நேரெதிரான இன்றைய ஆட்சியாளர்கள், ஒரு திட்டம் வருகிறது என்றால், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய் கொடுக்க போகிறோம் என்றால், செப்டம்பர் 16 கொடுப்பதற்கு ஜனவரி 1 இருந்து குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய், குடும்ப தலைவிக்கு 1000 ரூபாய், அப்படியே பூக்கட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளை, அப்படியே பண்டபாத்திரம் தேய்ச்சிக்கிட்டு இருக்கிற ஒரு பொம்பளை, எல்லாவற்றையும் பதாகையில் போட்டு பல 100 கோடிகளில் விளம்பரம். எது ஒன்றுக்கும் விளம்பரம் விளம்பரம். அதனால்தான் நாம் இந்த அரசுகளை குற்றம் சாட்டுகிறோம். இவர்கள் செய்தி அரசியல், விளம்பர அரசியல் செய்வார்களே ஒழிய செயல் அரசியல், சேவை அரசியல் செய்ய மாட்டார்கள். அவன் விளம்பரத்தை விரும்பவில்லை, ஆடம்பரத்தை விரும்பவில்லை. அதிகாரத்திற்கு வருவதற்கு முன்பே எனக்கு ZY பிரிவு பாதுகாப்பு வேண்டும் என்கிறார்கள். எல்லோருக்கும் இந்த நாட்டில் முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர், எல்லோருக்கும் உயர் பாதுகாப்பு. பாதுகாப்புன்னு ஒரு கூட்டம் இல்லாம சுத்திக்கிட்டு இருக்க ஒரே ஆள் நான் தான், ஒருத்தன் இல்ல. ஏன்? நாங்கள் தான் இந்த நாட்டிற்கே பாதுகாப்பு. காவக்காரனுக்கு எதுக்குடா ஒரு காவக்காரன்? கருப்பணசாமி ஐயனாருக்கு எதுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு சாமி எதுக்கு? அவனுக்கு எதுக்கு ஒரு பாதுகாப்புக்கு சாமி? முதலமைச்சர் ஆகி போய் கொண்டிருக்கிறார் தாத்தா வாகனத்திலே. முன்னாடி காவல்துறை வண்டி ஓய் 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 என்று கத்திக்கொண்டு போகிறது, சைரன் ஒளியை எழுப்பிக் கொண்டு. இந்த அவனை நிப்பாட்ட சொல்லுன்னே, நிப்பாட்டிட்டு வர்றாரு, இறங்கி போறாரு. நான் என்ன செத்தா போயிட்டேன், முன்னாடி சங்குதிட்டு போற, என்ன பிரச்சனை உனக்கு? ஐயா பாதுகாப்பு. பாகிஸ்தானுக்குள்ள போறேன், சொந்த நாட்டுக்குள்ள போறேன். போப்பா, தெண்ட செலவு, பெட்ரோல் செலவு, போய் வண்டியை போய் ஸ்டேஷன்ல நிறுத்து, போ. இது காமராஜர். இன்றைக்கு முதலமைச்சரோ அமைச்சரோ வீட்டை விட்டு கிளம்புகிறார் என்றால் 3 மணி நேரத்திற்கு முன்பு சாலையை மறித்து விடுவார். வழி நெடுக இருபக்கமும் காவலர்கள். அவனுக்கு எந்த கழிவறை வசதி, ஒரு இல வசதி இருக்காது. வெயிலோ மழையோ அவன் நின்றுகிட்டே இருக்கணும். அப்படி என்னதான்டா புடுங்குனீங்கன்னா ஒண்ணும் கிடையாது. இவர்கள் தான் வாக்கு கேட்கும் போது வந்து கூட்டத்தில் நின்று அப்படி ஆரத்தி எடுக்கும் போது அப்படியே நிற்பார்கள். அப்படியே அந்த ஆரத்தி தட்டுல இருக்கிற அந்த ஆரத்தி தண்ணியில ஆசிட்டு ஊத்தி இருக்கும்னு கவலைப்படுறது இல்ல, அப்ப பயப்படுறது இல்ல. அப்படியே போய் கும்பிடுறது, அம்மா அம்மா அப்படின்னா. அப்ப கத்திய வச்சு ஒருத்தர் இடுப்புல குச்சிடுவான்னு பயப்படுறது இல்ல, அப்பெல்லாம் பயப்படுறது இல்ல. அதிகாரத்துக்கு வந்த பிறகு பயப்படுறது. ஏன்னா அங்க சொன்ன எதையும் இங்க வந்து செய்யறது இல்ல. அதனால ஏதாவது பண்ணிடுவானோ, யாராவது பண்ணிடுவானோன்னு பயப்படுறது. ஆனால் அந்த தலைவன் வெற்று வாக்குறுதிகளை கொடுப்பதில்லை, கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றாமல் போனதில்லை. அதனால அவனுக்கு பயம் இல்லை, அவன் பேர பிள்ளைகள் எங்களுக்கும் பயம் இல்லை. நாங்கள் அரசியல் செய்ய வந்தது அந்நியர்களுக்கு அல்ல, என் ஆத்தாளப்பன், என் மாமன் மச்சன், என் பிள்ளைகளுக்கு, எங்கள் சொந்தங்களுக்கு. அதனால் எவ்வளவு கூட்டமானாலும் நீ பாரு, அக்டோபர் 30 நான் தெய்வ திருமகன் தாத்தா முத்துராமலிங்கத்திற்கு வணக்கம் செலுத்த வருவேன். காவலர்கள் குறுக்க மறிப்பாங்க. ஐயா எல்லாம் ஒழுங்கு பண்ணியாச்சு, ஐயா ஒழுங்கு பண்ணியாச்சு, சரன்னு போயிட்டு மாலையை போட்டு வணக்கம் செலுத்த வேண்டியதாயான்பாங்க. சரி போங்கம்மா. கொஞ்ச தூரம் போனவனா ஆளக்கான போயிருவாங்க. நல்ல கூட்டம் எங்க இருக்கும், அன்னை என்னை விட்டு போயிருவாங்க. சரி கூட்டத்துக்குள்ள உள்ள தள்ளி விட்டு போயிருவாங்க. அப்புறம் கூட்டமும் நாங்களும் தான். என்னைக்காவது ஒரு நாள் நாம் தமிழர் கட்சி காவல்துறை எங்களுக்கு உரிய பாதுகாப்பை கொடுக்கவில்லை என்று சொல்லி இருக்குதா? காவல்துறைக்கும் சேர்த்து உரிய பாதுகாப்பை நாங்கள் தான் கொடுப்போம். நீங்க வாட்டுக்குறீங்க. எங்க கூட்டத்தில் ஏதாவது ஒரு விரும்பத்தகாத நிகழ்வு, சட்டத்திற்கு கேடான ஒரு நிகழ்வு ஏதாவது நடந்திருக்கா? நடக்காது. ஏன்? இது காவலி கூட்டம் இல்ல, கருத்தியல் கூட்டம்.
இவர்கள் 100 ரூபாய் கொடுத்து விட்டு 1000 ரூபாய்க்கு விளம்பரம் செய்து கொள்வார்கள். ஒவ்வொன்றும் அவர் ஆட்சியில் நடந்த ஒவ்வொன்றையும் நீ நினைச்சு பார்த்தீங்கன்னா இப்படிலாம் ஒரு மனுஷன் ஆட்சி செஞ்சிருக்கானான்னு நினைப்பீங்க. ஒரு பிள்ளைக்கு கண் பார்வை போயிருது. கண் பார்வை போனோன்னா பெற்றோர்கள் இந்த மாதிரி ஐயா வெளிநாட்டில் போய் கண் பார்வை சிகிச்சை செஞ்சுக்கணும், அறுவை சிகிச்சை பண்ணிக்கணும், அதுக்கு கடவுச்சீட்டு வேணும், அப்போ இருந்தால் தான் போக முடியும். இவங்க 2 மாசம் ஆகுங்கிறாங்க. அது ஒரு முறைன்னு வச்சிருப்பாங்களா, ப்ரொசீஜர்னு வச்சிருப்பாங்க, அது 2 மாசம் ஆகுன்றாங்க அப்படின்னு. அப்ப அதிகாரிகளை கூப்பிட்டு கேட்கிறாரு என்ன பிரச்சனை அப்படின்னு. அது எப்படி பார்த்தாலும் இந்த சட்ட முறையில நம்ம செய்யறதுக்கு, விதிமுறையெல்லாம் செய்யறதுக்கு, ப்ரொசீஜர்லாம் முடிக்கிறதுக்கு 2 மாசம் ஆகும். கோமாயிடுறாரு. ஏய் படிச்சிருக்கியா நீ, அறிவு இருக்கிறான் தானே நீ? தேசிய கீதம் பாடப்படும் போது எந்திரிச்சு நிக்கணுங்கிறது மரபு. அந்த நேரம் ஒரு குழந்தை கிணத்துக்குள் விழுந்து விட்டால் உடனே போய் குதிச்சு குழந்தையை காப்பாத்தணுங்கிறது மனித இயல்பு. இப்ப நீ என்ன செய்ய போற? சட்டம் அது, விதி அது, தூக்கி போடியா. உன் சட்டம் அந்த பிள்ளைக்கு கண் போச்சுன்னா தருமா? முதல்ல உடனடியா எல்லாத்தையும் சட்டம் பாஸ்போர்ட் கொடுக்கறது, கடவுச்சீட்டு கொடுக்கறது ஏற்பாடு செய்கின்ற. அதுதான் காமராஜ், அதுதான் காமராஜ். நம்முடைய தாத்தா காந்தியினுடைய உதவியாளர் அந்த ஜே.சி. குமரப்பா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வர்றாங்க. மிகப்பெரிய தியாகி, பேரறிஞன். பொருளாதாரத்தை அவன் பிரிச்சு பிரிச்சு போட்டு எழுதியிருப்பான். நீங்க அந்த புத்தகத்தை படிக்கணும். ஜே.சி. குமரப்பாவுடைய புத்தகத்தை என் பிள்ளைகள் எல்லோரும் படிக்கணும். அதெல்லாம் சேவை பொருளாதாரம், சந்தை பொருளாதாரம், அடாவடி பொருளாதாரம் எல்லாவற்றையும் எழுதியிருப்பார். அதை நான் எடுத்து பேசியிருக்கிறேன். இந்த ஜிஎஸ்டி எல்லாம் அடாவடி பொருளாதாரம் அவர் எழுதியதுதான். நான் ஒரு வேளாண் குடிமகன், தோட்டத்திலே கரும்பு ஓடுவேன், வாழை வளர்ப்பேன். 6 மாத காலம், 1 வருட காலம் நான் உழைத்து அதுக்கு உரமிட்டு வரப்பு கட்டி தண்ணி விட்டு தோகையை கிழிச்சு எல்லாம் வைத்து நான் அதை வளர்த்திருப்பேன். கரும்பு விளைஞ்சிருக்கும், வாழை தார் விட்டு நாளைக்கு அறுக்கலாம் என்று நான் பார்த்து விட்டு செல்லுகிற போது யானை கரும்பு தோட்டம் முழுமைக்கும் நாசம் பண்ணி தின்று அழித்து விட்டு போகும். குரங்கு வாழைத்தாறு முழுக்க தின்னு நாசம் பண்ணி விட்டு போகும். யானை தின்னு நாசம் பண்ணி விட்டு போகும். இந்த குரங்கிற்கும் இந்த யானைக்கும் இந்த தோட்டத்தில் விளைய வைத்த கரும்புக்கும் வாழைக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? ஒரு துளி உழைப்பு அதனுடையது இருக்கா? இல்லை. ஆனால் பயனை மொத்தத்தையும் அது அனுபவித்துக் கொண்டு போகும். இதுதான் அடாவடி பொருளாதாரத்துக்கு எடுத்துக்காட்டு. அதுபோல கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது, அதில் வர வேண்டிய லாபம், கிடைக்க வேண்டிய லாபம் எனக்கு வர வேண்டியது. ஆனால் 18 விழுக்காடு 20 விழுக்காடு வரி என்று எடுத்துக்கொண்டு போவது, இதுதான் அடாவடி பொருளாதாரம் என்று அன்றைக்கு எழுதியவன் நம்முடைய தாத்தன் ஜே.சி. குமரப்பா அவர்கள். அவர் இந்த தமிழ்நாட்டிற்கு வரும்போது தாத்தா முதலமைச்சர் பெரிய வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆனால் அந்த அதிகாரிகள் இல்ல, ப்ரொசீஜர், அது பிரசிடென்ஸ் இல்ல, அதுக்கு அந்த மாதிரி விதி இல்ல, முறை இல்ல, இதுக்கு முன்னாடி இப்படி நடந்ததில்லை. ஏனால் அவர் எந்த அமைச்சரா இருந்ததில்லை, பாராளுமன்ற உறுப்பினரா இருந்ததில்லை, சட்டமன்ற உறுப்பினரா இருந்ததில்லை. அதனால அவருக்கு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள். இவர் சொல்றாரு, அவன் அந்த பதவியெல்லாம் விட மேலானவன், விடுதலைக்காக போராடிய தியாகி. அவன் போராடியதால் தான் நீ அதிகாரியாக நின்று என் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறாய் என்கிறார். அவன் உழைப்பினால் வந்த சுதந்திரத்தில் தான் நீ இன்றைக்கு இந்த பதவியில் நின்று என் முன்னாடி பேசிக் கொண்டிருக்கிறாய். அதனால் நீ சொன்ன இந்த பதவியில் இருப்பவனை விட அவன் மேலானவன் ஜே.சி. குமரப்பா. அவனுக்கு அரசு என்ன மரியாதை கொடுக்கணுமோ அதை கொடுக்கணும்ன்றப்ல. இதுக்கு முன்னாடி அது மாதிரி நடந்ததில்லை, இப்ப இருந்து நடக்கட்டும். என்ன உனக்கு அரசாணை, உத்தரவு, ஜீவோ, அதானே நான் போடுறேன், கொண்டா, எழுதி கொண்டா, இன்னையிலிருந்து இதுதான் பிரசிடென்சி, எழுதி போறா அப்படின்னு முறையை மாத்தி ஜே.சி. குமரப்பாவுக்கு அரசு மரியாதையை கொடுத்த பெருந்தகை நம்முடைய தாத்தன் காமராஜ் அவர்கள். முதலமைச்சரா உட்கார்ந்துறப்ல, இந்த பக்கம் இவ்வளவு கோப்புகள் என்னன்னு கேட்கிறப்ல. இது ஒரு ரொம்ப முக்கியமான கோப்புகள்.
ஏன்னா ரெண்டா ஏன் பிரிச்சு வச்சிருக்க, ஒன்னா வைக்க வேண்டியது என்னன்னு கேட்கிறப்பல. இல்ல இல்ல, இது ரொம்ப முக்கியமான கோப்புகள், உடனே கையெழுத்திடணும். இது முக்கியம் இல்லாத, கொஞ்சம் முக்கியம் இல்லாத கோப்புகள். முதலமைச்சர் மேசைக்கு முக்கியம் இல்லாத கோப்புகள்லாம் வருதா, ஃபைல் எல்லாம் வருதான்னு கேட்கிறப்பல. இங்கே வைக்கப்பட்ட எல்லா ஃபைல்களும், எல்லா கோப்புகளும் முக்கியமானதுதான். அதுல எல்லாத்திலும் எது முக்கியமோ அதுல முதல்ல படிச்சு கையெழுத்து போட்டணும். எல்லாத்திலும் கையெழுத்து போடணும். அதான் காமராஜ். அவன் எப்படிப்பட்ட தலைவன் நினைக்கிறேன் நீ? மருத்துவ கல்லூரியில 100 இடம், 100 பேர் விண்ணப்பிச்சிருக்கான். 10 இடம் தான் இருக்குது. 10 இடம் தான் இருக்குது. முதல்வர் பரிந்துரைச்சா அந்த 10 இடம், அந்த 100 பேர் இதையும் எடுத்து பார்க்கிறார், சான்றிதழை. வெளியில நிக்கிற எல்லா தலைவர்களும் பேசிக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சிக்காரனுக்கு போட்டு விடுவாரு 10 பேர்ல, இல்லைன்னா சொந்த சாதிக்காரனுக்கு போட்டு விடுவாரு. அப்படிதான் வெளியில நினைச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் நினைச்சு பேசிட்டு இருக்கான். போன உடனே டக்கு டக்குன்னு கையெழுத்து போட்டு 10 பேரை எழுதி கொடுத்துட்டு போயிடுறாப்ல. அங்க போய் பார்த்தா தெரியுது, என்னையா 100 பேர்ல ஒன்னையுமே பார்க்காம படக்குன்னு கையெழுத்து போட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு புரட்டி பார்த்துக்கிட்டே வந்தேன்னே. 100 இதையும் பார்த்தேன், இந்த சர்டிபிகேட் எல்லாம். அதுல 10 பேரு 10 பிள்ளைகளோட இதுல அப்பன் கையெழுத்துக்கு பதிலா கைரேகை வச்சிருந்தான். 10 பேருது கைரேகை இருந்துச்சு. படிப்பு போய் சேரலைன்னு அவன் வீடு, அவன் குடும்பத்துக்கு. அந்த கைரேகை வச்ச குடும்பத்துல ஒருத்த வரட்டும்டா டாக்டர், அதனால போட்டா 10 பேருக்குண்டா. அதனாலதான் அவன் யாரு? பெருந்தலைவன். அதனாலதான் பெருந்தலைவன். முதலமைச்சராகி வந்துடுறாரு தாத்தா. அதுக்கு முன்னாடி யாரு? இன்னொரு தாத்தா ஓமந்தூர் ராமசாமி ரெட்டியார், குமாரசாமி ராஜா, இந்த பக்கம் மூதறிஞர் ராஜாஜி, எல்லாம் பெரிய கல்வியாளர்கள். நம்ம தாத்தா பெரிய கல்வியாளர் இல்ல, பெருசா படிக்கல. இவர்களெல்லாம் இருந்த இடத்தில் படிக்காத காமராஜன் இருந்து எப்படி இதை நிர்வாகம் பண்ணுவான்னு எல்லாம் நினைக்கிறாங்க, குறிப்பாக அதிகாரிகள். அப்ப அது நிறைவேற்றப்பட்ட திட்டத்திற்கான வரைவு வருது. தாத்தா கையெழுத்திடணும். என்னதுன்னு கேட்கிறாப்ல. ஜீவோங்கிறாங்க. ஜீவோனா என்னன்னு கேட்கிறாப்ல. அவங்க சிரிக்கிறாங்க. பத்தியா, நான் சொன்னல ஜீவோனாவே என்னன்னு தெரியல இவருக்கு. இப்படி ஐயா ஜீவோன்னா அது கவர்மெண்ட், அது தெரியுது எனக்கு, என்ன அது தெரியுது. இது என்னன்னு சொல்லு, இது யாரு எழுதுனதுன்னு அவர்களே அதிகாரிகளே எழுதி கொண்டு வந்து கையெழுத்து போட சொல்றாங்க. கவர்மெண்ட் ஆர்டர் தானே ஜீவோன்னா, கவர்மெண்ட் ஆர்டர் தானே. இங்க நான் தானே கவர்மெண்ட், நீ எழுதிட்டு வந்து கையெழுத்து போட சொன்னா அது எப்படி ஜீவாவா இருக்கும் கேட்கிறாப்ல. இப்படித்தான் இவ்வளவு காலம் பண்ணிட்டு இருந்தீங்களா அதிகாரிகளா சேர்ந்து? நீங்க நினைக்கிறதா ஏதாவது ஒரு நல்லது கொண்டு வந்தா இதுல சட்டத்துல இடம் இல்ல, அதுல இடம் இல்ல, இப்படியே சொல்லிக்கிட்டே வண்டி ஓட்டிட்டு இருந்திருக்கலாம் நீங்க. இப்ப நான் தான் கவர்மெண்ட், நான் போடுறதான் ஜீவோ. இங்க வா, நான் சொல்றத எழுதி அப்புறம் கையெழுத்து போட்டாலு. இந்த நாட்டின் நிர்வாக முறையிலே மாத்திய மகான் நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். சாதாரணம் கிடையாது. அவன் ஏன் பெருந்தலைவராதான்? தலைவனுக்கும் நல்ல மனிதனுக்கும் தலைவனுக்கும் வித்தியாசம் என்ன? பசிக்குது பசிக்குது பசிக்குதுன்னு ஒருத்தன் வந்து என்கிட்ட கேட்கிறான் பசிக்குதுன்னு ஒருத்தன் கேட்கிறான். அப்ப நான் இந்தா 100 ரூபா போய் சாப்பிட்டு போ. இது ஒரு மனிதாபிமானம், மனிதன், அவ்வளவுதான். ஒரு இளைஞன் வந்து பசிக்குதுன்னு கேட்கிறான், இங்க வா இந்த 100 ரூபா சாப்பிட்டு நான் இங்க இருப்பேன், சாப்பிட்டு திருப்பி என்னை வந்து இந்த இடத்துல சந்திக்கணும், சரியா? சரி, இப்ப போயிட்டு வந்தாச்சு. வந்தவன வா உட்காரு. உன் பேர் என்ன? என் பேரு காளீஸ்வரன். சரி, உங்க அப்பா பேர் என்ன? அப்பா எந்த ஊர், நீ எந்த ஊரு? அவ என்ன அந்த ஊர் பின்புலத்துல என்ன தொழில் இருக்கா, வேளாண்மையா இல்ல வறண்ட நிலமா என்ன? சரி, அப்படியா? அப்பா அதுவும் வேலை பார்க்கறாங்களா? இல்ல. நீ என்ன படிச்சிருக்க? நான் BA படிச்சிருக்கேன். அப்படியா? அவ சரி சரி நீ போ. உன் ஊர் எல்லாம் கேட்டுக்கிட்டாப்ல. ஒரு BA, ஒரு பட்டம் படித்த ஒரு இளைஞன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் பசியோடு ஒருவேளை சாப்பாட்டுக்கு கையேந்திரான் என்றால் இந்த நாட்டில் எத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞன் இப்படி படிச்சுட்டு வேலை இல்லாமல் பசியோடு சுத்திக்கிட்டு இருக்கான்னு யோசிச்சு அந்த அத்தனை ஆயிரக்கணக்கான இளைஞனுக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க சிந்திக்கிற ஒரு தலைவன் ஒருத்தன் இருக்கான்ல, அவன் தலைவன். இப்ப புரியுதா? அப்படி தாத்தா கும்பகோணம் ஒரு கல்லூரியில பேச போறாங்க. பேச போகும்போது கல்லூரியில வேலை பார்க்கிற ஆசிரியர்கள்லாம் சோத்து கூட தூக்கிட்டு வர ஒரு அப்பத்தான்
ஒரு தாய், அவ வயசானவ, வந்தபோது கூட்டத்தில் எல்லாரும் இடிச்சு பிடிச்சிக்கிட்டு முதலமைச்சர் சுத்திக்கும் இந்த கிழவி எப்படியாவது காமராஜரை பார்த்து பேசிடணும்னு நினைக்கிறா. அவ முண்டி அடிச்சு ஐயா பார்க்கணும் ஐயா பார்க்கணும்னு ஐயா அந்த அம்மா பார்த்துடுறாப்ல. அந்த அம்மா உள்ள விடுனே வாங்கம்மா வாங்கம்மா, என்ன பிரச்சனை ஐயா? ஐயா எங்க பிரச்சனையை தீர்த்து, என் பிரச்சனையை தீர்த்து விடுங்கய்யா. என்ன பிரச்சனை சொல்லுங்கம்மா? ஐயா எனக்கு ஒண்ணு, என் பிள்ளை வீட்டிலாம் ஒன்றும் எனக்கு கவனிக்கல, எனக்கு வயசாகி போச்சு, இந்த கூடையை தூக்கி தான் கஞ்சி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், இது எத்தனை நாளைக்கு என் உடம்புல தெம்பு இருக்குதான் இது பண்ண முடியும், எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணுங்கய்யா, எங்களுக்கு ஏதாவது மாசம் மாசம் ஏதாவது கிடைக்கிற மாதிரி ஒரு வழி பண்ணுங்கய்யா. அப்படியா? சரி அப்படியா, அப்ப என்ன பண்ற, ஏதாவது உதவுங்க. பக்கத்தில் இருக்கிற ஒரு 20 ரூபா எடுத்து கொடுக்குறாப்ல. அன்னைக்கு அது பெரிய காசு. அந்த அம்மா இந்த காசு வேணாம், நீ இன்னைக்கு கொடுத்துட்டு போயிருவ, அப்புறம் அடுத்த மாசத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னு ஒரு கேள்வியை வைக்கிறா. யாரு? அந்த கிழவி. உடனே தாத்தா யோசிக்கிறாப்ல. யோசிச்சுட்டு சரி சரி போங்க நான் பாக்குறேன், ஆகட்டும் ஏதாவது பண்றேன் அப்படின்னு போயிடாப்ல. வண்டியில் ஏறி போகும்போது இப்ப இந்த அம்மாவுக்கு மாசம் எவ்வளவு செலவாகும்னு கேக்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க கூட வர்றவங்க ஒரு 20 ரூபா ஆகும்யா. அப்படியா? இந்த மாதிரி மொத்தமா இந்த பெற்றோர்களால் கைவிடப்பட்ட முதியோர்கள் இருக்காங்கல்ல, நாடங்களும் எத்தனை பேர் இருக்காங்கன்னு கணக்கெடுக்க சொல்றாப்ல. எத்தனாயிரம் பேர் இருக்கான் பாரு அப்படின்னா, ஒரு 2000 பேர் மாசம் மாசம் 20 ரூபா 2000 பேருக்கு கூடா. இதுதான் தொலைநோக்கு, இதுதான் ஒரு தலைவனுடைய திட்டம். குடும்ப தலைவிக்கு சும்மா 1000 கொடுத்து ஓட்ட பறிக்கிறது இல்ல. அதனாலதான் சொல்றோம், அரசியல்வாதிகள் எப்போதும் அடுத்த தேர்தலை பற்றிய சிந்திப்பார்கள், தலைவர்கள் மட்டும்தான் அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பார்கள். அடுத்த தலைமுறையை பற்றி சிந்தித்த தலைவன் காமராஜன், அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திக்கிற பிள்ளைகள் அவனுடைய பேர பிள்ளைகள் நாங்கள் தான். அதனால்தான் காற்று, கடல், மலை, மரம் எல்லாவற்றையும் நேசிக்க காரணம் அதனால்தான். நீ காசு பணத்தை வைத்து விட்டு செல்ல நினைக்கிறாய், நான் என் பிள்ளைகளுக்கு நல்ல காற்றை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். நீ பெரிய வீட்டை வைத்து விட்டு போக நினைக்கிறாய், நான் வாழ்வதற்கு நல்ல நாட்டை வைத்து விட்டு போக நினைக்கிறேன். நீ தங்கத்தை வைத்து விட்டு போக நினைக்கிறாய், நான் தண்ணீரை வைத்து விட்டு போக நினைக்கிறேன். நீ சொத்தை சேர்த்து வைத்து விட்டு போக நினைக்கிறாய், நான் நஞ்சில்லாத நல்ல சோத்தை வைத்து விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். அந்த படத்தை பார்த்தியா? தாத்தன் சோறு ஊட்டினான், அவனுக்கு ஒரு பேரன் சோறு ஊட்டுகிறான். அந்த பேரன் இந்த பேரன் தான். போட்டியே அவனுக்கு எனக்கும் தான். ஒரு காலத்தில் அவன் தாத்தன், சீமானுடைய தாத்தன் காமராஜர் நல்லாட்சி கொடுத்தானா, அவன் பேரன் சீமான் நல்லாட்சி கொடுத்தானா. இதுதான் போட்டி. இவங்க ஆட்சி செய்ய கிடையாது, இவர்கள் செய்வது ஆட்சி அல்ல. அதை பேசி நம் நேரத்தையும் காலத்தையும் வீணடிக்க வேண்டிய தேவையும் இல்லை. திமுக ஒளிக அல்ல, அதிமுக ஒளிக அல்ல, நாம் தமிழர் கட்சி வெல்க வாழ்க, அதான் நம்முடைய கோட்பாடு. நேர்மறை சிந்தனை எப்போதும் 2 மடங்கு ஆற்றலை பெருக்கிக் கொடுக்கும். இந்தி ஒளிக அல்ல எங்கள் கோட்பாடு, தமிழ் வாழ்க அதான் எங்கள் கோட்பாடு. எதிரி தோற்க வேண்டும் என்பதல்ல எங்கள் இலக்கு, நாங்கள் வெல்ல வேண்டும், அதுதான் எங்கள் இலக்கு. ஒவ்வொன்றிலுமே நம்முடைய தாத்தன் வியப்பு. இப்படி ஒரு மனிதன் செய்திருக்கிறான், இயங்கியிருக்கானா என்று. இதெல்லாம் இது என்னங்க இப்படி ஒரு சும்மா இதெல்லாம் ஒரு திரைக்கதையா படமா எடுத்தீங்கன்னு வச்சுக்க, பொய்யா எடுத்திருக்காங்கடான்னு சொல்லுவான். பூரா ரொம்ப கதையா விடுறாங்கடாம்பா. நீ ஆலியாரில் அணை இருக்கலாம், ஆலியார் டேம் போய் பார்த்திருக்க? கேரளாவிலிருந்து தண்ணியை கொண்டு வந்திருக்காப்ல. கேரளாவிலிருந்து மலையை இந்த பேர் மலைக்கு அந்த பக்கம் தண்ணீர் கிடக்குது. இந்த மலையை உடைச்சு போனாதான் தண்ணியை கொண்டு வர முடியும். இவ்வளவு விஞ்ஞானம் இல்லை, இவ்வளவு அறிவியல் வளர்ச்சி இல்லை. இப்பெல்லாம் அப்படியே அறுத்து கொண்டு போயிடலாம், அடுத்து எடுத்துடலாம். அன்னைக்கு சின்ன நாட்டு வெடிகுண்டுகள் தான். 3-4 கிலோமீட்டர் மலையை உடைச்சு உள்ள போனாதான் அங்க இருந்து தண்ணியை எடுத்துட்டு வர முடியும். அப்ப என்ன பண்றாரு, வழி இல்லை, எப்படியாவது தண்ணியை கொண்டு வந்து பூமியை செழிப்பாக்கணும் போடுறாப்ல. அங்க போட்டு உள்ள போகணும், போயிட்டு வெளியில வந்தா பணம், செத்தா பிணம்.
இந்த மாதிரி ஒரு கடும் முயற்சியை தாத்தா எடுக்கிறவள வெடிகுண்டு வச்சு வச்சு தகர்த்து எடுத்து அந்த தண்ணியை கொண்டு வந்து இன்னைக்கு ஆலியார்ல ஒரு அணையை கட்டி அந்த மண்ணில் பல லட்சக்கணக்கான ஏக்கரை இன்னைக்கு வளமான மண்ணாக ஆக்கியிருக்கான்னா அவனை மாதிரி இதெல்லாம் தான் சாத்தியமில்லாதது என்று சொல்கிற ஒன்றை சாத்தியப்படுத்துவது. பார்த்தா எப்படியா மலையை குடைஞ்சுக்கிட்டு போய் தண்ணியை கொண்டு வர்றதுன்னு நினைப்போம். அவன் கொண்டு வந்தான். அதெல்லாம் தான் சாதனை. ஊட்டியில போய் படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுவரை யாரும் போய் படம் எடுக்காத இடத்துக்கு கூட்டி போங்கிற ஓட்டுநர மலை உச்சியில கொண்டு போய் இங்க நிறுத்திருக்காவில நின்று பேசிருக்கும் போது இங்க வரைக்கும் ரோடு ஓட்டது யாருன்னு கேட்டேன். காமராஜதான் கலங்கி அழுதுட்டேன். அவன் பண்ண சாதனை யாரும் கிடையாது. இனியவளை கதை வசனம் எழுதுறதுக்கு வைகை அணையில வந்து உட்கார்ந்து இருந்தேன். அங்க காவலரா ஒரு ஐயா இருந்தாரு. அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவர் அப்பா அங்க இருந்திருக்காரு. தாத்தா அணைய கட்டிருக்காரு. அவரே நின்னு கட்டிருக்காப்ல. அந்த ஒரு மேஸ்திரி சித்தாலோட பேச அங்க பாரு பேசிருக்கா. ஏய் வாயடிக்காத வேலையை பாரு என்று ஒரு மேஸ்திரி போல நின்னு வேலையை பார்த்து அந்த அணையை கட்டிருக்காப்ல. அந்த அணைக்கு ஒதுக்கின பட்ஜெட் போக மீதி இருந்த பணத்தில் இன்னொரு இடத்தில் அணையை கட்டுவோம் என்று கட்ட தொடங்கினார். ஆட்சி முடிஞ்சிட்டது, அதோட நின்றுச்சு. அவரை மாறி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக திட்டங்களை சட்டங்களை கொண்டு வந்த தலைவன் எவனுமே கிடையாது. இன்னைக்கு மாதிரியா ஓராண்டுக்கு ஐயா கருணாநிதி அவர்களுக்கு மட்டும் ஓராண்டுக்கு 100ஆண்டு விழா அவர் விழாவை கொண்டாடுகிறார். ஓராண்டுக்கு எவ்வளவு பொருள் செலவு, எவ்வளவு பொருள் செலவு. செத்து போகும்போது சட்டப்பையில 110 ரூபாயோட செத்து போன ஒரு தலைவன் 9 ஆண்டுகள் இந்த நாட்டை முதலமைச்சராக இருந்த ஆண்டிருக்கிறான் என்று நீங்க நினைக்க முடியுமா? பாரு. ஐயா முன்னாள் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக அந்த கிருஷ்ணசாமி நாயுடு வந்து நம்முடைய பாட்டியை இதே விருதுநகர்ல வந்து சந்திக்கிறாங்க. வீட்டில் சந்திக்கும் போது எப்ப நான் என்ன ஒரு ஒண்டி கெட்ட இங்க கிடக்கிறேன், அங்கே போய் என்னை சென்னையில் அவனோட மദ്രാസിல் அவனோட வச்சுக்கிற கூடாதா, நான் பாட்டுக்கு ஒரு ஓரத்தில் கிடப்பேன்லன்னு சொல்லி நம்ம பாட்டி சொல்ல உடனே இவர் போய் நம்ம தாத்தாட்ட சொல்றார். அது சரிதான், அவளுக்கு இருக்கும்ல என் கூட இருக்குன்னு ஆசையில நானும் ஒரு கல்யாணம் காட்சி பண்ணிக்கல, அவ கூட இருக்குன்னு ஆசைப்படும் தான் ஆத்தா. ஆனா ஆத்தாவை கொண்டாந்து இங்க வச்சா எங்க அப்பத்தாவை பார்க்க வரேன்னு 2 பேர் வருவான், அத்தையை பார்க்க வரேன்னு 4 பேர் வருவான், இங்கே இருப்பான், இருந்துகிட்டு இங்க இருந்து போனை போடுவான், முதலமைச்சர் வீட்டில இருந்து பேசுறேன்பா, நிர்வாகத்தை கெடுத்து போடுவான்னு. இன்னைக்கு இருந்தா எவனே தெரியாது. ஐயா ஸ்டாலின் வந்து நான் உங்க அப்பா அப்படின்னு போற வரவன்லாம் தண்ணியை போட்டு மோட்டர் பைக்கில் போறவன்லாம் போலீஸ் பிடிச்சா இருங்க எங்க அப்பாவுக்கு பேசுறேன்றான். புரியுதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு பாருங்க வீட்டில் இருந்து முதலமைச்சர் வீட்டில் இருந்து பேசுறேன்னு நிர்வாகத்தை சீர்கெடுத்து விடுவான் என்று அச்சப்பட்டிருக்க. அப்படியெல்லாம் ஒரு தலைவனை நீங்க பார்க்க முடியாது. ஒவ்வொன்றும் வியப்பா இருக்கும். எப்படா இவர் இப்படி யோசிச்சார் அப்படின்ட்டு. ஒரு மிகப்பெரிய படிப்புங்கிறது நீங்க என்ன படிக்கல படிச்சவன் என்ன பண்ணா, படிச்சவன்லாம் என்ன பண்ணான் சொல்லு. படிப்பறிவையும் விட பட்டறிவே மேலானது என்பதை தன் வாழ்நாளில் நிரூபித்து காட்டிய பெருந்தகை நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். கல்விக்கும் அறிவுக்கும் சம்பந்தமில்லை என்பதை தன் வாழ்நாளில் எல்லோருக்கும் உணர்த்தியவன் நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள். கல்விக்கு அறிவுக்கும் ஒன்றும் சம்பந்தம் இல்லை. நீ மதிப்பெண்ணை வைத்து மனித அறிவை மதிப்பிடுகிற கல்வி முறையில் இருக்கிறாய், அது அல்ல. கலப்பை கண்டுபிடித்தவன் விஞ்ஞானி, தூண்டி முள் கண்டுபிடித்தவன் அறிஞன், மண்வெட்டி கண்டுபிடித்தவன் விஞ்ஞானி, ஆடிப்பத்தம் தேடி விதை என்பவன் பட்டறிவாளன், அவன் படிப்பறிவாளன் இல்லை. அகல உழுவதை விட ஆழ உழுவது மேல் என்று போதித்தவன் பட்டறிவாளன், படிப்பறிவாளன் இல்லை. அதனால இதை படிக்கல அவரு அப்படின்னு இல்லை.
மானுடனை நேசிக்க அறிவு தேவை, கல்வி தேவையில்லை. கல்வி தேவையில்லைங்க. அதான் இங்க இருக்கிற சிக்கல். இவங்க எல்லாம் படிச்சவன் தாண்டா அதிகமா ஊழல், லஞ்சம், கொலை, கொள்ளை எல்லாம் செஞ்சு கேவலப்படுத்திருக்கான் நாட்டை. படிச்சவன்லாம் பாரு, எம்எஸ்சி, எம்பிஏ படிச்சவன்லாம் டாஸ்மாக் கடையில சரக்கு ஊத்தி கொடுத்துக்கிட்டு இருக்காண்டா. என்ன வேலை இல்லை, வேலை இல்லை. எத்தனை தொழிற்சாலைகளை கொண்டு வந்து எவ்வளவு பேருக்கு வேலை வாய்ப்பை பெருக்கி இருக்கிறார். அத்தனை தொழிற்சாலைகளையும் மூடினார்கள் இவர்கள். ஒரு சர்க்கரை ஆலையோட இன்னைக்கு கிடையாது. நீங்கள் இந்த ஆவணப்படத்தில் பார்த்த எந்த தொழிற்சாலையும் இன்னைக்கு இல்லை, எல்லாத்தையும் மூடிட்டான். ஒரு தொழிற்சாலை கிடையாது. இவன் கொண்டு வரதெல்லாம் வெறும் நச்ச ஆலைகள். சிப்காடும்பா, அது யார் அந்த முதலாளி? அந்த தொழிற்சாலைக்குள்ள என்ன தயாரிக்கப்படுது? என் தம்பி சொன்னா பாருங்க, ஹரியானா மாநிலம் பிரிக்கப்படும் போது சண்டிகார்ல இந்த தொழிற்சாலை அங்க வரணும்னா என் மக்களுக்கு நீ வேலை வாய்ப்பை கொடுங்கிறான். இன்னொரு மாநிலத்தில், ஆனால் உன் சொந்த மாநிலத்தில் உன் நிலத்தின் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்ய முடியுதா உன்னால? இல்லை. 1959 கொண்டு வந்த தமிழ்நாடு தேர்வாணைய ஒரு வரைவு, 30 விழுக்காடு வேற மாநிலத்தவர்கள் வந்து எழுதி கொள்ளலாம். 30 விழுக்காடு, மீதி 70 விழுக்காடு இந்த மாநில பிள்ளைகளுக்கு தான் தமிழ்நாடு தேர்வாணையத்தில் இந்த டிஎன்பிசியில வேலை வாய்ப்பு. அது 2017 வரைக்கும் அது இருக்குது. ஆனால் அதற்கப்ப இருந்த அந்தப்ப இருந்த அதிமுகவின் ஆட்சி யார் வேண்டுமானாலும் வந்து எழுதி கொள்ளலாம். தமிழ்நாடு தேர்வாணையத்தில் தமிழ்நாட்டின் வேலை வாய்ப்புல எந்த மாநில இந்தியாவில் யார் வேணாலும் வந்து எழுதி கொள்ளலாம்ங்கிற ஒரு வரைவை கொண்டு வருது. ஆனால் அதுல அந்த 30 விழுக்காடு வேறு மாநிலத்தில் வந்து எழுதலாமல் இருக்கிறதுல தமிழ் மொழி பாடத்தில் கட்டாயமாக தேர்ச்சி பெறணும். அந்த டிஎன்பிசி தேர்வுல, தமிழ்நாடு தேர்வாணைய தேர்வுல கட்டாயமாக தமிழ்ல தேர்ச்சி பெறணும். அந்த விதி இருந்தது. அந்த விதியை இவர்கள் தூக்குகிறார்கள். யார் வேணாலும் வந்து எழுதி தேர்ச்சி பெற்று தமிழ்நாட்டு வேலை வாய்ப்பை பெறலாம். வேலை வாய்ப்பை பெற்று 2 ஆண்டுகள் கழித்து நீங்கள் தமிழ் கற்றுக்கொள்ளலாம் என்ற சட்டத்தை கொண்டு வர்றாங்க. வேலை கிடைத்து விட்டால் எவனாவது தமிழ் படிப்பானா என்று அறிவார்ந்த எனது தம்பி தங்கைகள், என் அருமை பெற்றோர்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். அந்த இருந்த ஒரு வாய்ப்பையும் தாரை வார்த்து கொடுத்து விட்டார்கள். ஏற்கனவே வட இந்தியன் வந்து எல்லா வேலைகளிலும் அவன் உட்புகுந்து நம் வேலை வாய்ப்பை பறித்துக் கொண்டிருக்கும் போது குறைந்த கூலி என்று எல்லோரும் அவர்களை வேலைக்கு அமர்த்தி கொண்டிருக்கிற போது இந்த வாய்ப்பையும் பறிகொடுத்து விட்டார்கள். அதனால் 3937 வாய்ப்பே இருக்கிற தமிழ்நாடு தேர்வாணைய தேர்விலே 15,52,000 பேர் தேர்வு எழுதுறான். எது 3000 வேலைக்கு. அப்ப எவ்வளவு பேர் வேலை இல்லாம வெளியில் நிக்கிறான் பாரு. அதே மாதிரி பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரத்திற்காக காத்திருக்கிறார்கள். இன்றைக்கு பணி நிரந்தரம் செய்யப்பட்டவர்களுக்கு 10,000 - 20,000 தீபாவளிக்கு போனஸ். ஆனால் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஒன்றும் இல்லை. அவருடைய வருத்தம் என்ன? பல ஆண்டுகளாக பகுதி நேரம் வேலை செய்கிறோம், சம வேலை, அப்ப சம ஊதியம், பணி நிரந்தரம் தா என்று போராடுகிறார்கள். ஆசிரியர்கள் வீதிக்கு வருகிறார்கள். இதெல்லாம் பார்க்க கூடாதுன்னா 50 வருஷத்துக்கு முன்னாடி செத்து போயிட்டாப்ல. ஆசிரியன் வீதிக்கு வர்றான். நம்மை பெற்ற தாய் தந்தையர் உயிர் கருவறையிலே 10 மாசம் தான் தாய் சுமக்கிறார். ஆனால் அறிவு கருவறையாக பள்ளி கல்லூரியிலே 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள் நம்மளை அறிவு கருவறையிலே சுமக்கிறார்கள். பெற்றவர்கள் நமக்கு இந்த உலகத்தை காட்டுகிறார்கள். இது உலகம், இது சித்தப்பா, இது பெரியப்பா, இது தாத்தா, மாமா என்று உறவை காட்டுகிறார்கள், உலகை காட்டுகிறார்கள். ஆனால் ஆசிரியர் பெருமக்கள் தான்
உலகத்துக்கே நம்மை காட்டுகிறார்கள். இவன் சாக்ரட்டிஸ், இவன் அலெக்சாண்டர், இவன் அரிஸ்டாட்டில், இவன் புத்தன், இவன் பூலே என்று அவர்கள் தான் காட்டுகிறார்கள். இவன் மார்க்ஸ், இவன் லெனின், இவன் எங்கெல்ஸ், இவன் அரிஸ்டாட்டில் என்று அவர்கள் தான் உலகத்துக்கு காட்டுகிறார்கள். இவன் சீமான் என்று இந்த உலகத்திற்கு காட்டியது எனக்கு அறிவு புகுட்ட எண்ணிய ஆசிரியர் பெருமக்கள் தான். அந்த ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள் என்றால் அந்த சமூகம் அறிவற்ற சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது, முறையற்ற நிர்வாகத்தை கொண்ட சமூகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்று பொருள். மிக முதன்மையானது எது? அடிப்படை உயிர் தேவை எது? உணவு. உணவை விளைய வைத்து உருவாக்குவன் உழவர் குடியும். அவன் வீதிக்கு வந்து போராடுகிறான். உயிரினும் மேலானது எது? மானம். மானத்தை மறைப்பது எது? ஆடை. ஆடையை நெய்து தருபவன் எவன்? நெசவாளி. அவன் வீதியில் வந்து போராடுகிறான். பிறகு அறிவு. அறிவை வளர்க்கக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் வீதியில் வந்து போராடுகிறார்கள். பிறகு உயிர். உயிரை காக்கக்கூடிய மருத்துவ பெருமக்கள் வீதியில் வந்து போராடுகிறார்கள். தன்னலமற்ற சேவை செய்கிற செவிலிய பெண்கள் வீதியில் நின்று போராடுகிறார்கள். எல்லோரையும் வீதிக்கு வர வைத்து விட்டு இந்த ஆட்சியாளர்கள் சொல்கிறார்கள் நல்ல ஆட்சி கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள். எந்த நாட்டிலே அன்பு சொந்தங்களே உழவர் குடியோன், நெசவு குடியோன், ஆசிரியர் பெருமக்கள் போற்றப்படுகிறார்களோ அந்த நாடுதான் சிறந்த நாடு என்பதை என் அன்பு தம்பிதங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த சமூகத்தில் ஆசிரியன் போற்றப்படுகிறானோ, மதிக்கப்படுகிறானோ அந்த நாடு அறிவார்ந்த சமூகமாக வளர்கிறது, வாழ்கிறது என்று பொருள். எந்த தேசத்தில் உழவர் குடியோன் போற்றப்படுகிறானோ அந்த நாட்டில் வறுமை இல்லை, பசி இல்லை, வளமையான நாடாக அந்த நாடு வாழ்கிறது, வளர்கிறது என்று பொருள். எந்த நாட்டிலே நெசவு தலை துவங்குகிறதோ அந்த நாடு நாகரிகமான நாடு, பண்பாடு கொண்ட நாடு என்று பொருள். ஆனால் இங்க அப்படி இல்லையே, அப்படி இல்லையே. எல்லாம் தலையில் முறையற்ற கொடுமையான நிர்வாக முறைக்கு மாறி நிற்கிறது. 2011 அப்போது ஆசிரியர் பணிக்கு சேர்ந்த ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் 1ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு வரைக்கும் பாடம் எடுக்கிற ஆசிரியர் பெருமக்கள் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றால் தான் அந்த ஆசிரியர் பணியை தொடர முடியும் என்று நாடு ஒரு வரைவை கொண்டு வருது. நீதிமன்றம் உத்தரவை பிறப்பிக்கிறது. இப்ப நான் போதிச்சதுல என்ன பிரச்சனை? இப்ப எதுக்கு அவனுக்கு டெட் தேர்வு? 2 ஆண்டுகளில் டெட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறவில்லை என்றால் வேலை விட்டு வெளியே செல்ல வேண்டும், பணி நீக்கம் செய்யப்படுவீர்கள் என்று ஒரு திட்டத்தை கொண்டு வருது. 21 லட்சம் பேர் இந்த பணியில் இருந்து, இந்த டெட் தேர்வில் அது தோல்வியுற்றால் 21 லட்சம் பேர் வேலையிலிருந்து வெளியில வருவான். நீ பாரு, இப்ப நீட், உன்கிட்ட கேள்வி கேட்கிறேன் பாரு. இப்ப நீட்னு ஒரு தேர்வு, மருத்துவம் படிக்கிறதுக்கு நீட். இந்த நீட் தேர்வை நடத்துகிறவன் யார்? அமெரிக்கா சேர்ந்த ஒரு தனியார் நிறுவனம், ப்ரோ மெட்ரிக் என்கிற தனியார் நிறுவனம். எல்லாம் படித்த பிள்ளைகள் கவனிச்சுக்கிறேன். இந்திய நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவர்களை உருவாக்க வேண்டும் என்று அமெரிக்காவில் இருக்கிற தனியார் முதலாளிக்கு என்ன நேர்த்திக்கடன், என்ன வேண்டுதல்? அப்ப உன் நாட்டில் ஒரு மருத்துவ மாணவனை கூட தேர்வு செய்கிற தகுதி, திறமை உனக்கு இல்லைன்னா நீ எப்படி நல்ல தலைவனை தேர்தல் வச்சு தேர்வு செய்வ? எப்படி தேர்வு செய்வ? அந்த நாட்டில் இருக்கிற முதலாளிக்கு இந்த நாட்டில் சிறந்த மருத்துவ மாணவனை உருவாக்க அவசியம் என்ன? இங்க பாரு, இப்போ 12ஆம் வகுப்பு +2 1200க்கு 1190 95 வாங்கிட்டேன். ஆனால் நான் மருத்துவம் படிக்க தகுதியற்றவன். நீட் தேர்வு எழுதி தேர்ச்சி பெறணும். நீட் தேர்வில் தோல்வி விட்டுட்டேன், ஆனால் நான் தகுதியற்ற மாணவன் ஆயிடுறேன். 850
எல்லையில பார்டர்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணிருக்கான் ஒருத்தன், 900 மதிப்பெண் 800 மதிப்பெண் வாங்கியிருக்கான். ஆனா நீட்டு தேர்வுல தேர்ச்சி பெற்றுறான், அவன் மருத்துவம் படிக்க தகுதியான மாணவன். எப்படி முறை இருக்குது? நான் நீட்டு தேர்வில் தேர்ச்சி பெற்று வந்துட்டேன், பாடம் நடத்துகிற பேராசிரியர் பெருமக்கள் யார்? மருத்துவ கல்லூரியிலே அதே பேராசிரியர்கள் தான், பழைய பேராசிரியர்கள் தான், நீட்டு தேர்வு எழுதியவர்கள் இல்ல. பாடத்திட்டம் எது? அதே பழைய பாடத்திட்டம் தான். அப்ப நமக்கு என்ன கேள்வி வருது? ஒரு அச்சு, ஒரு மண்ணு, யாரு உட்கார்ந்து அறுத்தாலும் ஒரே மாதிரி தான் செங்கல் வரும். ஒன்னு அச்ச மாத்தணும், இல்ல மண்ணை மாத்தணும். ஆனால் அது ரெண்டையும், பாடத்தையும் பேராசிரியரையும் அப்படியே வைத்துக் கொண்டு மாணவர்களை நீட் எழுதிவா என்று நீட்டிக் கொண்டிருந்தால் நீட்டுகிற கையை வெட்டணுமா வேணாமா என்பதை அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் சிந்திக்கணும். இப்ப நீ என்ன செய்வ? இந்திய மெடிக்கல் கவுன்சில் என்னை ரெகக்னைஸ் பண்ண வேணாம், அங்கீகரிக்க வேணாம், போயிட்டே இரு. அவ்வளவுதானே. உத்தரப்பிரதேசத்துக்கு 18,000 கோடி ஒதுக்கி இருக்கு, நமக்கு வெறும் 4,000 கோடி தான் ஒதுக்கி இருக்கு. பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்திலாம் அதிகமா அவங்களுக்கு நிதி கொடுத்திருக்கு, நமக்கு கொடுக்கல அப்படின்னு. நான் முதலமைச்சர் ஆனு ஒரு தடவை அப்படி ஒதுக்க சொல்ல பாப்பேன், நான் மொத்தமா ஒதுக்கிறேன். போய வெள்ளக்காரங்காலத்துல தான் வரிகொடா இயக்கம் நடத்த முடியுமா? இந்த கொள்ளைக்கார காலத்திலும் காமராஜர் பேரன் பிரபாகரன் மகன் வரிகொடா இயக்கம் நடத்துவேன். மொத்த மகளிர் ஒரு வரி கிடையாது விட. என்ன பண்ணுவேன்? என் வரி எனக்கு, என் நிலம் என் வளம் எனக்கு, என் மண்ணில் வளம் என் மக்களுக்கு, என் மக்களின் வரி என் மக்களுக்கு. கதை முடிஞ்சு. என்ன பண்ணுவ? சரி, நீ என்ன பண்ணிடுவேன்? என்ன பண்ணுவ? ஆட்சியை கிளப்பிய மறுபடியும் தேர்தல் வைப்பில்ல, அப்ப போட்டிடுவேன். அப்ப நீ ஜெயிப்பியா நான் ஜெயிப்பேனா? நான் தான் ஜெயிப்பேன். ஏன்? நான் என் மக்களோட நிக்கிறேன், மக்களுக்காக நிக்கிறேன். அவ்வளவு மானம் கட்டவில்லை என் மக்கள். எவன் எனக்கானவன் எவன் ஊரானுக்கானவன் தெரியாமையா இருக்கான்? இந்த 4-5 மாசத்துல தெரிஞ்சிரும் பாரு, மொத்தமா தெரிஞ்சிடும். அவனுக்கு அவ்வளவு மக்கு கிடையாது. இங்க யாரும் மக்கா இருந்தா 36 லட்சம் ஓட்டு போட்டு என்னை 3வது பெரிய கட்சி ஆகியிருக்க மாட்டான். புரியுதா? ஒரு அரசியல் கட்சி உட்கார வச்சு நாற்காலி போட்டு இவ்வளவு நேரம் பேசி ஆர்ப்பரிக்காம பேசுறதை கேட்டு உள்வாங்கி ஆர்ப்பரிச்சு கைதட்டுற ஒரு கூட்டத்தை காட்டுறா. இந்த நாட்டுல ஒண்ணு காட்டுறா. பேசும்போது குய்யோ 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 குய்யோன்னு கத்திக்கிட்டு முத நாள் தேட்டர்ல ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குற வர்ற மாதிரி ஐயோ ஐயா அவனும் படம் பார்க்க மாட்டான், அடுத்தவனையும் பார்க்க விட மாட்டான். இந்த வீட்டுக்கு வந்து பார்த்தா என்ன படம் ஓடிச்சுன்னு தெரியாது, எது ஓடிச்சுன்னு தெரியாது. இது போலதான் இந்த நீட்டு தேர்வு போலதான். நீட்டு எழுதும் போது நீ என் அன்பை என் உடன் பிறந்தவனே என் தம்பி தங்கையிலே கவனிச்சுக்கிறங்க. எந்த மாநிலத்திலும் இவ்வளவு நெருக்கடிகள் கிடையாது. துப்பட்டாவை கலட்டு, முடியை அவுத்து விடு, தோடை எடு, மூக்கத்தி எடு, உள்ளாடையை கலட்டு, இந்த சித்திரவதைகள் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் இல்லை. நல்லா கவனிச்சுக்க. என் நிலத்தில் மட்டும்தான் மூக்குத்திய கலட்டு பிட்ட கொண்டு போயிருவாங்கிறான். இதான் அறிவார்ந்த எவனாவது சண்டை போட்டு கேட்டாடே, இந்த மூக்குத்தியில பிட்ட கொண்டு போயிட முடியாண்டா, இந்த தோடுல கொண்டு போயிட முடியும் என்னடா, இந்த தலை மைத்துக்குள்ள கொண்டு போயிட, இந்த மைத்து பிட்ட கொண்டு போய் எழுதிட முடியும் ஏண்டா, அது கொண்டு போயிட முடியும். இந்த மூக்குத்திகளை பிட்ட கொண்டு போயிட முடியும் நம்ம சொல்லுகிறது இந்த நாடு. ஆனால் இவ்வளவு பெரிய ஓட்டு பெட்டிக்குள்ளே வாக்கு எந்திரத்துக்குள்ளே ஒன்றும் செய்ய முடியாது நம்பு என்று சொல்லுங்க. எங்களை எல்லாம் சும்மப்பை நினைச்சுட்டு சுத்திட்டு நீ என்ன? இந்த ராகுல் காந்தி சகோதரர் 70 லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான், 60 லட்சம் ஓட்டை ஏமாத்திட்டான். நான் அப்படியே போராட்டம் பண்றாப்ல. ஏய், இந்த ஓட்டுப்படியை தூக்கி போடுறான்னு சொல்லுப்பா. இந்த பெட்டி இருக்கிற வரை இதை பண்ண முடியும். அது அருமை சகோதரர் ராகுல் காந்திக்கும் தெரியும், ஐயா மோடிக்கும் தெரியும், நாட்டை ஆளுகிற எல்லாருக்கும் தெரியும். ஏனென்றால் உலகத்திலேயே இந்த வாக்கு எந்திரத்தை வச்சிருக்கிற 2 நாடு நைஜீரியா, ஒன்னு இந்தியா. இதுக்கு முன்னாடி பங்களாதேஷ் இருந்துச்சு, தூக்கி போட்டுருச்சு. இந்த 2 நாடும் ஊழலில் பெருத்த நாடுகள், எல்லாம் வாக்கு சீட்ல தான் வச்சிருக்கான். இந்தியாவுக்கு இந்த வாக்கு எந்திரத்தை தயாரித்து கொடுக்கிற ஜப்பான் மைக்ரோ எலக்ட்ரானிக் சிப்புங்கிற அந்த நிறுவனம், அவன் ஜப்பானோட, அவனே வாக்கு சீட்டு தான்.
ஐயா சுப்பிரமணிய சாமி கொடுத்த பேட்டி இருக்கு. ஜப்பான்காரன் கேட்டேன், நீ ஏன் இந்த ஓட்டு பெட்டியை பயன்படுத்துறது இல்ல அப்படின்னு. ஆர் யூ மேட் அப்படின்னு கேட்டாரா. நீ என்ன பைத்தியமாடா என்ன இந்த கேள்வி கேட்கிறாய் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம எல்லாம் பைத்தியக்கார பயலுகன்னு அர்த்தம். அதை சொல்ல அவருக்கு துணிவு இருக்கா? இந்த வாக்கு எந்திரம் வேண்டாம் என்று அவருக்கு சொல்ல துணிவு இருக்கா? இதில் ஒன்றும் செய்ய முடியாது. என் தங்கச்சி மூக்குத்திக்குள்ள தோடுல விட்டு கொண்டு போயிருவாங்கிறான். நீ நம்பிட்டு இருக்க. அன்னைக்கே அந்த தேர்வாக அரங்கத்தை முற்றுகையிட்டு அடிச்சு விரட்டினோம்னு வச்சுக்க, தொலைச்சிருக்கணும். வட இந்தியாவில் மேலாளர் சூப்பர்வைசர் வெளியில் நிக்கிறான். இவன் புத்தகத்தை பார்த்து எழுதிக்கிட்டு இருக்கான். எழுதியிருக்கான் பாரு, பாரு எழுதியிருக்கான். வேணா காணொலி இருக்கு, அனுப்பி விடுறேன் பாத்துக்க. இல்லைன்னா அடுத்த தடவை திரையிட்டு காட்டுறேன். 700 பேர் எழுதின தேர்வில் 800 பேர் தேர்ச்சி பெற்றிருக்கான். எப்படா நீட்ட தேர்ச்சி பெற்றவர் மாணவன் ஒருவனிடத்தில் ஒரு ஊடகவியலாளர் அந்த கேள்வித்தாளர் இருக்க கேள்வியை கேட்கிறார். ஒரு கேள்வி கூட பதில் சொல்ல தெரியல. எப்படா எப்படா எப்படி இதை அனுமதிக்கிறது இந்த நாட்டை ஆளுகிற ஐயா ஸ்டாலின் அவர்கள்? இந்த எளிய மகன் நான் கேட்கிற கேள்வியை கேட்டுக்கணுமா இல்லையா? ஒரு மூக்குத்திக்குள்ள பிட்ட கொண்டு போயிட முடியும். என்னடா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு கேட்கணுமா இல்லையா? கேட்டுக்கணுமா இல்லையா? என் பிள்ளையின் உள்ளாரையை கலட்டிட்டு உள்ள அனுப்பினா அவ என்ன மனநிலையில் தேர்வு எழுதுவாள்? அவ துப்பட்டாவை எடுத்து சுழியால் அரக்கையா வெட்டி தலைமுடியா விரிச்சு 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எந்த தொந்தரவும் இல்லாம படிச்சதை நினைவுபடுத்திக் கொண்டு நல்ல மனநிலையில் என் பிள்ளை தேர்வறைக்குள் நுழைய வேண்டும். ஆனால் நீ படாத பாடுபடுத்தி உள்ள அனுப்புற. சரி, அந்த அது செய்யற போலீஸ் யாரு? நம்ம ஐயா போலீஸ் தான். உங்க வீட்டுல யாராவது நீட் எழுது, ஏன்னா நீட் எழுத போறதில்லை. உங்க வீட்டுல யாரும் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ இல்ல. இதுல நீ ஒண்ணு கேட்கிறேன், இந்த நாட்டை எத்தனை பேரும் ஆண்டிருக்கான்? எத்தனை பேர் ஆண்டிருக்கான்? எவன் மகனாவது மிலிட்டரிக்கு போயிருக்கானடா? எவன் மகனாவது நாட்டை பாதுகாக்கிற பணிக்கு போயிருக்கானா? அது வேணா போவான். ஏன்னா இங்க முதலமைச்சர் மகன், அப்புறம் முதலமைச்சர், அந்த முதலமைச்சர் மகன் முதலமைச்சர், அவன் அமைச்சர், இப்படிதான் வருவான். நாங்க அமைச்சரா தான் இருப்போம். நாங்க அதெல்லாம் செய்வோம். நீங்க ஏன் நீட் எழுத போறிய? இப்ப என்ன ஒரு திறந்த மனதோடு நம்ம சொல்றோம்னா, எல்லாரும் தேர்வு எழுதுவோம். என்னை கேட்டா அந்த ஓட்டு போடுறவனு கூட ஒரு தேர்வு வச்சிருவோம். நானும் எழுதுறேன். இந்த நாட்டில் அறிவியல், உயிரியல், புவியியல், வரலாறு, இலக்கியம், வேளாண்மை, பொருளாதாரம், உலக அரசியல், சூழியல் எல்லாத்துக்கும் ஒரு சிலபஸை தயாரிப்போம். ஆமா, தயாரிச்சு நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு பாடத்தை வைப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? தேர்வு எழுதுவோம். எம்எல்ஏ ஆயிட்டோம். சரி, அதை மக்கள் தெரியாம போட்டான். இப்ப மந்திரி ஆகக்கூடாது. அப்ப என்ன பண்ணும்? இந்த பரீட்சையில பாஸ் ஆகும். இந்த தேர்வு எழுது, அந்த தேர்வு எழுது, டெட் எழுது, நீட் எழுது, எக்ஸிட் எழுது, நீட் எழுது, எல்லாம் சொல்ற இவன் எந்த தேர்வு எழுதுனா? மக்கள் தேர்வு செஞ்சிட்டாங்க. மக்களுக்கு நீ என்ன இதை கொடுத்த அறிவு? நான் தேர்தல் ஆணையத்தில் கேட்டேன்ல, என்ன கேட்டேன்? சின்னத்தை எடுத்துரு, என்ன முறைக்கு வா. அமெரிக்கா மாதிரி 101, 201, 51, 91 நம்பருக்கு வாங்கினேன். படிக்காதவன் என்ன பண்ணுவான்னு கேட்டாப்ல. படிக்காதவர்கள் என்ன செய்வார்கள் என்று தேர்தல் ஆணையர் கேட்டார். உங்க மகன் என்ன கேட்டிருப்பேன்னு நினைக்கிறேன்? உங்க அண்ணன் 75 வருஷம் விடுதலை வெற்றி இருந்தாலும் அவனை படிக்க வைக்காம என்ன புடிங்கிட்டு இருந்தான்னு கேட்டேன். 75 வருஷமா 1-2 கூட படிக்க வைக்காம என்னடா பண்ணிட்டு இருந்த? படிக்காதவன் எப்படா தனக்கான நல்ல தலைவனை தேர்வு செய்வான்? பைத்தியக்காரா, இப்படி தாண்டா கூடுவான். கூட்டத்தில் போய் சிக்கி சாவான். இப்போலாம் ரொம்ப கொலவெறியும் வச்சுக்க, இரு உன்னை அடுத்த கூட்டத்துக்கு உள்ள தள்ளி விடுறேன்னு இருக்கேன். நாம ஏன் இவனை போட்டு கொண்டு ஜெயிலுக்கு போகணும்? போட, அந்த கூட்டத்துக்கு போடானா நசுக்கி செத்துட்டு வா அப்படின்ட்டு. நீ என்ன மனநிலையில் இருக்க? ஆத்துல அழகிற இறங்கினாலும் கூடுறா, ஆட்டக்காரன் வீதிக்கு வந்தாலும் போறா. ஆட்டுக்கார அலமையில் நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஆட்டுக்கார அலமையில் நடிச்ச ஆடு வருதுன்ட்டு பலாயிரக்கணக்கில் கூட்டிட்டான். அந்த ஆடு இருந்தா நேரம் அமைச்சராக இருந்திருக்கும். அவ்வளவு அறிவார்ந்த சமூகமா இது போய்கிட்டு இருக்குது. இது பெருந்தலைவர் என்பவன் ஒரு தனி மனிதன் அல்ல. ஒரு தலைவன் சரியாக இருந்தால்
எல்லாம் சரியாக இருக்கும் என்பதற்கு சான்று நம்முடைய தாத்தா. அவருடைய அமைச்சரவையில் இருந்த எல்லாரும் நேர்மையானவர்களாக இருந்தார்கள். நம்முடைய தாத்தா கக்கன் அவர்களே எல்லா அவர் துறையில் இருந்த எல்லா அமைச்சர்களையும் 8 பேர் தான், 8 பேர் கொண்ட அமைச்சர்களை வைத்துக் கொண்டு இவ்வளவு பெரிய நிர்வாகத்தை பண்ணியிருக்கார். 9 ஆண்டுகளில் அவர் இந்த மண்ணுக்கும் மக்களுக்குமான கொண்டு வந்த திட்டத்தை 50 ஆண்டுகள் மாறி மாறி ஆண்ட இவர்கள் செய்யல. எதையும் வளர்த்ததில்லை, இவர்கள் அழித்ததுதான். அவர் ஆட்சியில் யாரு வீடு கட்டலையா? சொல், வீடு கட்டலையா? ஆத்து மணலை மொத்தமா அள்ளி தின்னானா? அவர் ஆட்சியில் யாரும் வீடு கட்டலையா? இப்படித்தான் மலையெல்லாம் மணலா நொறுக்கி வித்தானா? கல்லா நொறுக்கி கொண்டு வித்தானா? வித்தானா சொல்லு. நம்மளை அடக்கி ஆண்டி நம் வளத்தை கொள்ளையடிக்க வந்தான். நம் வரியை சுரண்டி கொளுத்தான் வெள்ளையன். ஆனால் ஆரை, மலையை, காட்டை அப்படியே வைத்து விட்டு போனான். அந்த வெள்ளையனை விட கொடுமையானவர்கள் இந்த கொள்ளையர்கள். உன் மகன் இங்கே, உன் உடன் பிறந்தான் இங்கே நிற்கிறது ஆட்சி மாற்றத்திற்கு அல்ல, ஆட்சி முறையை மாற்றுவதற்கு. அமைப்பை மாற்றுவதற்கு, அடிப்படையை மாற்றுவதற்கு, அரசியலை மாற்றுவதற்கு. இதுவரை இந்த நிலத்தில் இருந்த அரசியலுக்கும் நமக்கும் 1000 கிலோமீட்டர் தூரம். அவர்கள் வேறு, நாம் வேறு. அவர்களுக்கு எல்லாம் பெரியார். திமுகவுக்கு, அதிமுகவுக்கு, இப்ப வந்திருக்கிற டிவிக்கு, அவர்களுக்கு எல்லாம் பெரியார். எங்களுக்கு எங்கள் இனத்தின் முன்னவர்கள் எல்லாரும் பெரியார். இவரும் பெரியார், இவரும் பெரியார். அங்க ஒரு தாடி வச்சிருக்காருல்ல, அவரும் பெரியார். எல்லாரும் பெரியார். எல்லை மீட்பு போரிலே போராடி வென்ற மாப்போசி சிலம்பு செல்வனும் பெரியார், மார்சல் நேசமணியும் பெரியார், கைரேக சட்டத்தை போராடி ஒழித்த எங்கள் தாத்தன் தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவரும் பெரியார், உசிலம்பட்டியிலே கல்லூரி கட்டி படிக்க வைத்த எங்கள் தாத்தன் மூக்கையா தேவரும் பெரியார். 1000 பெரியார். இது சொந்த பெரியார் எங்களுக்கு. எங்கிருந்த வந்த பெரியார் உங்களுக்கு. ஊழலும் நஞ்சமும் உங்களுக்கு, உண்மையும் நேர்மையும் எங்களுக்கு. செய்தி விளம்பர அரசியல் உங்களது, செயல் சேவை அரசியல் எங்களுடையது. ரொம்ப தூரம் இருக்கு. உங்களுக்கு பெயர் அளவில் இருமொழி கொள்கை, ஆனால் நீங்க நடைமுறையில் வைத்திருப்பது மும்மொழி கொள்கை. ஆனால் எங்களுக்கு கொள்கை மொழி எங்கள் உயிர் மொழி, எங்கள் உயிர் தமிழ். ஒரே மொழி, கொள்கை மொழி தமிழ். எங்களின் பண்பாட்டு மொழி தமிழ், பயன்பாட்டு மொழி ஆங்கிலம், தொடர்பு மொழி ஆங்கிலம், அவ்வளவுதான். ஆனால் கொள்கை மொழி தமிழ். எங்களுக்கு மட்டுமல்ல, இந்த நிலத்திலே எந்த ஒரு மொழி வழி தேசியத்திற்கும் கொள்கை மொழி அவன் தாய்மொழியாகத்தான் இருக்கணும். கெடுவாய்ப்பா வெள்ளை இனங்களை ஆண்டுட்டான், அதனால ஒரு தொடர்பு மொழியாக ஆங்கிலத்தை பயன்படுத்திக்கிறோம். இந்தி, இந்தியை படித்துக் கொண்டு இந்த நிலத்தை விட்டு வேறு எந்த நிலத்தில் தொடர்பு கொள்வாய்? இங்கிலீஷே எல்லா இடத்திலும் பயன்படாது. ஜெர்மன், பிரான்ஸ் எல்லாம் பேச முடியாது. பிரான்ஸ் எல்லாம் ஒரு வார்த்தை உன் ஆங்கிலம் அங்க பேச பயன்படாது, பேச மாட்டான். சான்று நானே. ஒன்னும் கேட்கல, வழிதான் கேட்டேன். ஐ டோன்ட் நோ, ஐ எம் பிரெஞ்சுன்னா. அதை இங்கிலீஷ்ல தான் சொன்னான், ஆனா பிரெஞ்சு சொல்ல மாட்டேன்ட்டான். வழி தெரிஞ்சாலும் சொல்ல மாட்டான். தந்தி தொலைக்காட்சியில என் தம்பி ஹரி இருக்கான், வேணா கேட்டுப்பாரு. ஐநாவில போய் நிற்கும் போது வழி தெரியல, இந்த தளத்திலிருந்து அந்த தளத்துக்கு போறதுக்கு எவ்வளவோ கேட்டு பார்த்தான், ஒருத்தன் கூட பதில் சொல்ல. எங்களுக்கு அவன் பேச மாட்டான். நம்மள மாதிரி மானங்கட்டவர்கள் அல்ல அவர்கள். அடுத்தவன் மொழி எனக்கு அறிவல்ல என்கிற தெளிவும் புரிதலும் அவர்களுக்கு உண்டு. உனக்குத்தான் இக்கரைக்கு அக்கறை பச்சை,
அவனுக்கு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. ஆல் த கிளிட்டர்ஸ் இஸ் நாட் கோல்டு. அவனுக்கு உனக்கு இக்கரைக்கு அக்கறை பச்சை, இதான் உன்னுடைய தத்துவம். அவனுக்கு மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. உங்கள் பிள்ளைகள் நாங்கள் வைக்கிற கோட்பாடு எக்கரைக்கும் இக்கரையே பச்சை, அதான் நாங்க வைக்கிற தத்துவம். அவர்களுக்கும் நமக்கு நிறைய வேறுபாடு இருக்கு. அவர்களுக்கு ஐயா ஈவே ராமசாமி, அண்ணா, இந்த அண்ணாதுரை அவர்கள், ஐயா கருணாநிதி அவர்கள், ஐயா எம்ஜிஆர் அவர்கள், ஐயா ஜெயலலிதா, அம்மா ஜெயலலிதா அவர்கள், இவர்கள் தான் இவர்கள் அரசியல் அடையாளம், பொலிட்டிக்கல் ஐகான் ஐடென்டிட்டி. நான் எங்களுக்கு அப்படி இல்லை. என்றைக்கு ஆனா என் தாய்மொழியின் முதல் எழுத்தை எழுத தொடங்கினானோ அன்னைக்கு என்னோட அரசியல் பிறந்துருச்சு, அன்னைக்கே பிறந்துருச்சு. உலகத்தில் பல்வேறு நிலப்பரப்பை வென்று மூன்றாவது பெரிய பேரரசை நிறுவிய மன்னன் என்னுடைய பாட்டன் சோழன். அந்த சேர சோழ பாண்டிய வரலாறு என்னுடைய அரசியல். அவனுடைய தொடர்புல எனக்கு ஆயிரக்கணக்கானது இருக்கு. நாட்டின் விடுதலைக்கு செக்கெழுத்து பல ஆண்டுகள் தூக்குல தொங்கிய பரம்பரையில் வந்தவன் நாங்க. சிறைப்பட்டு மிதிப்பட்டு வந்தவன். இவர்கள் சொல்ற தலைவர்ல விடுதலைக்காக எத்தனை பேர் சிறையில் இருந்திருக்கான்? இந்த 50 ஆண்டுகளுக்குள்ளே 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த தமிழர் என்கிற தேசியத்தின் வரலாற்றை சுருக்குவார்கள். தமிழனின் எல்லா பெருமையும் ராமசாமி என்கிற ஐயாவின் முதுகுக்கு பின்னாடி வைத்து மறைப்பார்கள். அதான் என் தம்பி சொன்னான் பாருங்க, அருண் ஜெயசீலன். தமிழெண்ணை சிலை நாடக உலகின் தந்தை சங்கரா சுவாமிகள் தூக்கிட்டான். தமிழ் தாத்தா உவே சாமிநாதையர் சிலையை தூக்கிட்டான். ஆனால் தெருவெங்கும் ஐயா ராமசாமிக்கு சிலை இருக்கு, ஐயா எம்ஜிஆருக்கு சிலை இருக்கு, அம்மா ஜெயலலிதாவுக்கு சிலை இருக்கு. இதெல்லாம் போக்குவரத்துக்கு இடையூறு அல்ல. திராவிடனுக்கு எது இடையூறு? தமிழ், தமிழன் முன்னோர் எல்லாம். இந்த நாட்டு விடுதலைக்கு போராடிய பெருந்தலைவன் காமராஜர் இன்னைக்கும் பாரு சிலையா நிற்கும் போது ஜெயிலில் இருப்பான். நாட்டு விடுதலைக்கு போராடிய நம்முடைய தாத்தா முத்துராமலிங்க தேவர் சிலையா நிற்கும் போதும் சிறையில் இருப்பார். ஆனால் வந்தவன் போனவன் எல்லாம் தெருவில் இருப்பான். நாட்டு விடுதலைக்காக சிறையில் இருந்தவன் விடுதலை அடைந்த நாட்டிலேயும் சிலையா நிற்கும் போதும் சிறையில் இருக்கான் என்றால் மான தமிழர்கள் மாண்டு சாகலாம். கேவலம். நான் வரேன்டா, தொட்டுடா பாப்பா. ஒரு தடவை என் முன்னவர்கள் சிலையை தொட்டுடா, சிசிடிவி கேமரா வச்சு அப்படியே சிலை எடா செய்யல, என்ன சிலையை தூக்குடா, கம்பியை தூக்குடா, வைடா கேமராவை, நீ தொட்டுடா. அதுக்கப்புறம் அடுத்த நொடி உயிர் இருந்தானே என்ன கேள்றான். பாரா பாப்பா, நீ தொடு பாப்பா. சாதின்னு சா அப்படின்னு சொல்றதுக்குள்ள சான்றுவேன். சா தீ அது முடிக்க முடியாது. கவனமா இருந்து கொண்டது. இந்த கூட்டம் மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்காத நீ. என்ன கேட்பான், அது பெரிய கூட்டம். கூட்டம் அல்ல அரசியல், கொள்கைதான் அரசியல். அதை விட பெரிய கூட்டம் எனக்கு வரும். பிப்ரவரி 7ஆம் தேதி நீ பாப்ப எப்படி கூட்டம் வருதுன்னு. நீ பாப்ப இந்த கூட்டம் எப்படி கூட்டம்னு பாப்ப. நான் அரசியல் கட்சி நடத்தல, மக்கள் ராணுவம் கட்டி நடந்து. மக்கள் ராணுவம். என் மகள் ஒருத்தி பேசிட்டு போனா பாத்தியா, மாணவர் பாசறையில் இருக்க பிள்ளை, 10ஆம் கூட நம்பி சேரல. அவளுக்கே நீ பதில் சொல்ல முடியாது ஒருத்தனும். இதை விட சின்ன சின்ன பசங்கள்லாம் எனக்கு பேசி பேசி அனுப்பிட்டு இருக்கான். என்னை கேட்கறாங்க, ஒன்னே மாதிரியே எல்லாரும் பேசுறான்னு. அப்ப மாதிரி பிள்ளை இருக்கும், அண்ணன் மாதிரி தம்பி தங்கச்சி இருக்கும். அவ்வளவுதான். இதுல அப்படித்தானே இருக்கணும். வேற ஆள் மாதிரி பேசினாதான் சந்தேகிக்கணும். என் வளர்ப்பு தப்பா இருக்குன்னு அர்த்தம். இது மக்கள் ராணுவம். சீருடை அணியல, ஆயுதம் தூக்கல, ஆனால் அறிவாயுதம் ஏந்திய அரசியல் புரட்சி படை இது. 2,80,000 ராணுவ வீரர்கள் இலங்கை ராணுவத்திலே. வெறும் 25,000 விடுதலை புலிகள். 35 வருடம் சண்டையிட்ட மறவன் என்னுயிர் தலைவன் மெதகவே பிரபாகரன் அவர்கள். 500 சிங்கள ராணுவ வீரனுக்கு ஒரு புலி மறவன் இணையான வீரன். ஒரே ஒரு என் அக்கால் அங்கையர் கன்னி
ஒரே ஒரு தங்கை தான். நள்ளிரவிலே 30 கிலோமீட்டர் ஒற்றை மகளாக கடலுக்குள் நீந்தி சென்று 13 மணி நேரங்கள் நீந்தி கடுங்குளிரிலே ஒற்றை மகளாக அச்சமின்றி மான மரத்தி வேலு நாச்சியாரின் பேத்தி நீஞ்சி சென்று ஒட்டுமொத்த இலங்கை கடற்படையும் கட்டுப்பாட்டுக்குள் இருந்த கப்பலை சரியாக அந்த நாள் முடிந்த அடுத்த நாள் தொடங்குகிற 12 மணிக்கு வெடிகுண்டு வச்சு தகர்த்தார். ஒரே மகன் படையை முடித்தார். நான் வைத்திருப்பது பதர்கள் அல்ல, நெல் மணிகள். ஒரு நெல்லை போட்டால் 1600 நெல்மணிகளாக விளைந்து வரும். அப்படிதான் ஒற்றை மகன் 15 ஆண்டுகளாக விதைத்து 36 லட்சம் விதை நெல்களை அறுவடை செய்திருக்கிறேன். ஒருவன், ஒரு தமிழ் மகன் தமிழ் மகள் தன்னை போல் இன்னும் 3 பேர் 4 பேர்களை 3 விதைகளை உருவாக்கினால் 26 எங்களுது. மகாபாரத போர் என்ன, நமக்கு இலக்கிய சான்று இருக்கு. அங்க போர் நடந்துகிட்டு இருக்கும்போது, பாரத போர் நடந்துக்கும் போது நம்ம பாட்டேன் பெருஞ்சோற்று உதயன் சேரலாதன் போய் அங்க வண்டி வண்டியா சோறாக்கி போட்டிருக்கான். சங்க இலக்கியத்தில் பாட்டு இருக்கு. அப்ப நான் கூட கோட்டேன், நீ போர் போட்ட போது சோறு போட்ட வேண்டாம். நானு போர்ல போதித்தார் கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு. கிருஷ்ண பரமாத்மா எங்க மக மாயோன் எங்களுடைய கண்ணன் செய்த அந்த போதனை தான் கீதா உபதேசம். அதான் பகவத்கீதை. போர் போட்ட போது கிருஷ்ண பரமாத்மா போதித்தது உனக்கு வேதம் என்றால், அந்த நீ போரை போடும் போது சோரை போட்டானே என் பாட்டன், அவனுக்கு அப்ப எது வேதம் என்று கேட்டேன். யார்கிட்ட பதில் இருக்கு? இல்ல. அப்ப பாரத போர், கௌரவர் 100 பேர், பாண்டவர் 5. வென்றது யார்? பாண்டவர். காரணம், உடன் இருந்த கிருஷ்ண பரமாத்மா. இந்த மகன் என்னோடு என் பிள்ளைகளோடு இருப்பது யார்? என் தலைவன் பிரபாகரனின் ஆத்மா, எங்கள் மாவீரர்களின் ஆத்மா, எங்கள் முன்னவர்களின் ஆத்மா, என் தாத்தன் காமராஜுவின் ஆத்மா, என் தெய்வ திருமகன் என் தாத்தா முத்துராமலிங்க தேவரின் ஆத்மா, எங்கள் பாட்டனார் செக்கிழுத்த செம்மல் வஉசியின் ஆத்மா, எங்கள் முன்னவர்களின் கனவு எங்களை வழிநடத்துது. கண்கள் வழிநடத்தி கால்கள் நடக்க கூடாது, கனவு வழிநடத்தி கால்கள் செல்ல வேண்டும். எங்கள் இனத்தின் விடுதலை என்கிற புனித கனவு இந்த பிள்ளைகளை வழிநடத்தி செல்கிறது. அதனால் தத்துவத்தில், பயணத்தில், பாதையில் எந்த தடுமாற்றமும் இல்லை. சமரசமின்றி சண்டை. 26 தேர்தலிலே தனித்துத்தான், 29 தேர்தலில் தனித்துத்தான் களத்தை நின்பார். சத்தியம் தர்மமே வெல்லுமெனும் சான்றோர் சொல் பொய்யாமோங்கிறான் பாட்டன் பாரதி. எனக்கு தான் பாடுறான். கர்ம விளைவுகள் யாம் கண்டதெல்லாம் போதாதாங்கிறான். தர்மம் வெல்லுமிடாங்கிறான். உண்மை உறங்கும் ஆனால் செத்துவிடாது. ஒரு நாள் இந்த மக்கள், இந்த இனத்தின் தலை சிறந்த மகன் இவன் கையிலே நாடு இருந்தால்தான் நிம்மதியாக மக்கள் வாழ முடியும் என்கிற நிலைக்கு விரைவிலே வருவார்கள். நீங்க பார்க்கதான் போறீங்க. தாத்தாவின் புகழை போற்றுவது அது நமக்கு பெருமைக்குரியது, நமது பிறவி கடமை. அவர் தந்த அறிவு ஞானம். அறிவுக்கும் ஞானத்துக்கு என்ன வித்தியாசம்? அறிவது அறிவு. அறிந்ததை எந்த இடத்தில் எந்த நேரத்தில் எடுத்து பேச வேண்டும் என்று உணர்த்துவது ஞானம். அப்ப அறிவு வேற, ஞானம் வேற. அந்த ஞானத்தில் தான் உங்கள் பிள்ளைகள் தடையின்றி துண்டு சீட்டு பெரிய சீட்டு எதுவும் இல்லாமல் இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கோம்னா அந்த அறிவுல தான். எங்கள் முன்னவர்களின் கனவு எங்களை வழிநடத்துகிறது.
எங்களுக்கு கையளிக்கப்பட்ட கடமை எங்களை பின்னிருந்து தள்ளுது. ஓடு ஓடு உறங்காதே என்று அதிலே ஓடிக்கொண்டிருக்கிறோம். மகத்தான நம்முடைய தாத்தன் பெருந்தலைவன் காமராஜர் என்கிற அந்த கர்ம வீரனின் புகழை போற்றுகிற இந்த நாளில் நாம் எல்லோரும் ஏற்க வேண்டிய உறுதி, அந்த புனித தலைவனின் பாதையில் நடந்து ஒரு தூய நல்ல ஆட்சியை இந்த நிலத்திலே நிறுவி அவனுடைய பேருக்கும் புகழுக்கும் எந்த களங்கமும் இல்லாது சிறந்த ஆட்சியை அவன் பிள்ளைகள் நாம் கொடுப்போம் என்கிற உறுதியை இந்நாளில் ஏற்போம். நம்முடைய தாத்தன் பெருமைக்குரிய பெருந்தலைவர். இந்த திராவிடர்கள் நம் தாத்தாவுக்கு இருக்கிற புகழை சிதைக்க வேண்டும், சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஐயா கருணாநிதி அவர்கள் பஞ்சாயத்து போர்ட் பிரசிடென்ட், ஊராட்சி தலைவருக்கெல்லாம் பெருந்தலைவர் என்ற பட்டத்தை வைத்தார். அவர் மட்டும்தான் பெருந்தலைவரா? ஊராட்சி மன்ற தலைவரெல்லாம் பெருந்தலைவர் என்ற பட்டத்தை கொடுத்து நம் தாத்தாவின் புகழுக்கு சிறுமைப்படுத்தினார். நீ எத்தனை பெருந்தலைவர் பட்டம் கொடுத்தாலும் ஒரே ஒருவன் தான் தமிழ் பேரினத்தின் பெருந்தலைவன், அது எங்கள் தாத்தன் காமராஜ் தான். அவன் கற்பித்த கல்வி இந்த தமிழ் சமூகத்தின் மேம்பாட்டிற்கு, உயர்விற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அறிவார்ந்த தமிழ் சமூகத்திலே ஒரு கோரிக்கை வைக்கிறேன். வருங்காலங்களில் ஆழ சிந்தித்து தெரிந்து அறிந்து தெளிந்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இந்த நாட்டிற்கு எந்த ஒரு தலைமை சரியானது என்று எங்களை தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லவில்லை. எது சரியோ அதை தேர்வு செய்து முடிவெடுத்து வாக்கு செலுத்துங்கள். நாங்கள் முன்வைக்கிற கோட்பாடு, உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற தத்துவத்தை முன்வைக்கிறோம். உழவே தலை, சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழந்தும் உழவே தலை என்ற வேதத்தை நம்முடைய மறைமொழியும் நமக்கு கற்பித்து தந்திருக்கிறான். அதுபோல விவசாயி சின்னத்திற்கு நீங்கள் வாக்கு செலுத்தினால் அவனும் வாழ்வான், உங்களையும் வாழ வைப்பான். உலகத்தில் யார் வேண்டுமானாலும் தோற்கலாம், உழவர் குடியோன் வேளாண் குடிமகன் தோற்றான் என்ற செய்தி வரக்கூடாது. ஏனால் உப்பிட்டவரை உயிர் உள்ளவரை நினை என்கிறது. அப்ப உணவிட்டவனை எத்தனை ஒரு தடவையாவது நினை என்கிறோம் உங்கள் பிள்ளைகள். வாக்கு செலுத்துகிற அந்த ஒரு மணி நேரத்தில் ஒரு நிமிட நேரமாவது அவனை தயவு செய்து நினையுங்கள் என்று நாங்கள் வேண்டுகிறோம். பாருங்கள், படத்திலே ஒரு பிள்ளையும் பெறாத நம்முடைய தாத்தன் பெருந்தலைவர் 2 பிள்ளைகளை எல்லோரும் சிலை வைத்தார்கள். நாட்டிலே எல்லோருக்கும் விரலை நீட்டுவார்கள், கையை காட்டுவார்கள், 2 விரலை காட்டுவார்கள், இப்படி காட்டுவார்கள். ஒரே ஒரு தலைவன் தான் 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போய் பள்ளிக்கூடத்துக்கு சேர்க்கிறதுக்கு 2 பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு போவான். திருமணம் செய்து ஒற்றை பிள்ளையும் பெறாதவன் சிலையாக நிற்கும் போதும் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு அழைத்துட்டு போறது மாதிரி சிலை அவனுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த தாத்தனின் செயல்களை சிந்தனையில் ஏற்றி எதிர்கால தமிழ் பிள்ளைகளே ஒரு வலிமைமிக்க வளமையான தமிழ் சமூகத்தை மாற்றி படைக்க இளைய தலைமுறை புரட்சியாளர்களாக எழுந்து வாருங்கள். புரட்சி எப்போதும் வெல்லும். நாளை நமது வெற்றி அதை சொல்லும். நம் இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். நாம் தமிழர். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க.